ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாகவதத்துல துருவ சரித்திரம். துருவ சரித்திரம் கேள்விருக்கீங்களா? எவ்வளவு பேருக்கு தெரியும்? முன்ன கதை ஒன்னு, துருவாவுடைய பாஸ்ட் டைம் 2. சரி, இந்த கதை ரொம்ப அழகான ஒரு கதை. ரொம்ப அழகான ஒரு கதை. ஒரு உன்னதமான பக்தரை பற்றி ஒரு கதை. அது நமக்கு என்னென்ன வாழ்க்கையில நாம ஒரு கிருஷ்ண பக்தர் அன்றாட வாழ்க்கையில நம்ம என்னென்ன செய்யணுங்கிறது அந்த கதையில இருக்கு. ரொம்ப அழகானது. துருவ மகாராஜ் யாரு அப்படின்னு சொன்னா, பகவான் கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா, கிருஷ்ணர் இருந்து முதல்ல தோன்றியவர் பிரம்மா. கிருஷ்ணர் முதல்ல தோன்றியது பிரம்மா. பிரம்மாவுக்கு ஸ்வயம்பு மனுன்னு ஒரு பையன் இருந்தார். ஸ்வயம்பு மனு அவர் தான் மனித குல தந்தை. நம்ம எல்லாம் மனுஷன் சொல்றோம் இல்லையா, இந்த மனிதர்கள் எங்கிருந்து வந்தோம்னா மனுக்கள் இருந்து வந்தோம். மொத்தம் 14 மனுக்கள் இருக்காங்க. மொத்தம் எவ்வளவு பேர் இருக்காங்க? 14 மனு. ஸ்வயம்பு மனு, வைவஸ்வத மனு, சக்ஷுஷ மனு, இந்திரசாவணி, ருத்ரசாவணி, மேருசாவணி, இது மாதிரி ஒரு 14 மனு இருக்காங்க. அதுல ஒரு மனு ஸ்வயம்பு மனு. ஸ்வயம்பு மனுவுக்கு 2 பசங்க. ஸ்வயம்பு மனுக்கு எத்தனை பசங்க? 2 பசங்க. ஒரு பையன் பேர் பிரியவர்தா, இன்னொரு பையன் பேரு உத்தானபாதா. ஒரு பையன் பேரு பிரியவர்தா, இன்னொரு பையன் பேரு உத்தானபாதா. இந்த உத்தானபாத ராஜாவுக்கு 2 மனைவி. உத்தானபாத ராஜாவுக்கு 2 மனைவி. ஒரு மனைவி பேரு சுனிதி, இன்னொரு மனைவி பேரு சுரிச்சி. ஒரு மனைவி பேரு சுனிதி, இன்னொரு மனைவி பேரு சுரிச்சி. உத்தானபாத ராஜாவுக்கும் சுனிதிக்கு பிறந்த குழந்தை தான் துருவன். உத்தானபாத ராஜாவுக்கும் சுனிதி ராணி இருக்காங்க இல்லையா, அவங்க பிறந்த குழந்தை துருவன். உத்தானபாத ராஜாவுக்கும் சுரிச்சிங்கிறவளுக்கு பிறந்த குழந்தை பேர் உத்தமன். உத்தானபாத ராஜாவுக்கும் சுரிச்சிங்கிற மனைவிக்கு நிறைய பேரா வருதா? இந்த பேரெல்லாம் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கனால வெரி ஆஸ்பீஷியஸ். எதெல்லாம் பகவானோடு சம்பந்தப்பட்டிருக்கோ அதெல்லாம் ரொம்ப மங்களமானது. பாகவதத்தில் இருக்கிற பேரெல்லாம் இருக்கு இல்லையா, துருவன், உத்தானபாதா, பிரியவர்தா, ஸ்வயம்பு மனு, பிரம்மா, இவங்க எல்லாம் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்காங்க. யாரெல்லாம் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்கள பத்தி கேட்கறது ரொம்ப ஆஸ்பீஷியஸ், மங்களமானது. கிருஷ்ணர் பகவான் கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா, அவர் தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானவர், மங்களமானவற்றெல்லாம் மங்களமானவர். பவித்ரானாம் பவித்ரம் சோ மங்களானாம் ச மங்களம். கிருஷ்ணா தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானவர், மங்களமானவற்றெல்லாம் மங்களமானவர். அதே போல பகவான் கிருஷ்ணரோடு எதெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கோ அதெல்லாம் தூய்மையானவற்றில் தூய்மையானது, மங்களமானது. அவருடைய புகழ், அவரது பெயர், அவரது ரூபம், அவரது லீலைகள், அவரது பக்தர்கள், அவரது சரித்திரம், பக்தர்களுடைய குணங்கள், அவங்க சரித்திரம் எல்லாமே ஸ்பெஷல், எல்லாமே ஆஸ்பீஷியஸ், மங்களமானது. அப்போ இந்த உத்தானபாத ராஜாவுக்கு 2 மனைவி இருந்தாலும் சொன்ன இல்லையா, ஒரு மனைவி சுனிதி, இன்னொரு மனைவி சுரிச்சி. இந்த உத்தானபாத இந்த துருவன் யாருடைய பையன்? சுனிதியோட பையன். ஒரு நாள் உத்தானபாத ராஜா அவருடைய ராஜ சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்காரு. ராஜா சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்காரு. அப்போ லட்சுமியோட சின்ன பையன் தான் துருவன். லட்சுமிக்கு என்ன வயசாச்சு? 7 வயசு. துருவனுக்கு 5 வயசு தான். துருவனுக்கு எவ்வளவு வயசு? 5 வயசு. லட்சுமியோட சின்ன பையன். அப்ப துருவனும் அவனுடைய சகோதரன், அவனுடைய பிரதர் உத்தமன் விளையாடிட்டு இருந்தாங்க. ஹால்ல இந்த ராஜசபை இருக்கு. அந்த ராஜசபையில ராஜா ஒரு இதுல உட்கார்ந்து இருக்காரு, ஒரு அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்காரு. உத்தானபாத ராஜா அப்பாவுக்கு முன்னாடி 2 குழந்தைகள் விளையாடிட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு முன்னாடி 2 குழந்தைகளும் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணாரு, 2 பேரும் ஓடி போய் அப்பா மடியில உட்கார்றதுக்காக போனாங்க. யார் யாரு? துருவாவும் பிரியவர்தா. சரி, உத்தமன். துருவன் உத்தமன் என்ன பண்ணாங்க, அப்பா மடியில உட்கார போனாங்க. அப்ப துருவன் அப்பா மடியில உட்கார போனப்போ அவங்க சித்தி, அதாவது சின்னம்மா, ஃபர்ஸ்ட் துருவனுடைய அம்மா சுனிதி, துருவனுடைய சித்தி சுரிச்சி. இந்த சுரிச்சி என்ன பண்ணா, துருவனை பிடிச்சு கீழே தள்ளி விட்டா. துருவனை பிடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு, நீ உங்க அப்பா மடியில உட்கார்றதுக்கு உனக்கு அருகதே கிடையாது. ஏன்னா நீ என் வயிற்றுல பிறக்கல. நீ என் வயிற்றுல பிறக்காதனால உன் அப்பா மடியில உட்கார்றதுக்கு உனக்கு அருகதை இல்ல,
உனக்கு அந்த தகுதி கிடையாது அப்படின்னு கீழே தள்ளி விட்டாங்க. கீழே தள்ளி விட்டுட்டு என்ன சொன்னாங்க, அப்படி நீ வந்து உன் அப்பா மடியில உட்காரணும்னா வேணா அடுத்த பிறவியில எனக்கு மகனா வந்தீனா என் கருவுல வந்தா வேணா நடக்கும். இந்த சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும், 5 வயசு குழந்தை, அதை பிடிச்சு கீழே தள்ளி விட்டு அது உன் அப்பா மடியில உட்காரக்கூடாது, உனக்கு அந்த அருகதை கிடையாது, தகுதி கிடையாது, என் பையன் தான் உட்காரணும். சுரிச்சியோட பையன் யாரு, உத்தமா, என் பையன் தான் அங்க உட்காரணும். அப்படின்னு என்ன அர்த்தம், என் பையன் தான் அடுத்து ராஜா ஆகணும், நீ எல்லாம் ஆக முடியாது, உனக்கு அந்த தகுதி கிடையாது அப்படின்னு கீழே தள்ளி விட்டாங்க. யார, துருவா. யார் தள்ளி விட்டாங்க? இப்ப துருவா அழுதுண்டே போறார். துருவா வந்து சின்ன குழந்தை அழுதுண்டே போனார். அழுதுண்டே வந்து அம்மா கிட்ட போனா, சுனித்திட்ட போய் சொல்றாரு, அம்மா இன்னைக்கு நான் வந்து பேலஸ்ல வந்து அரண்மனையில விளையாடிட்டு இருந்தேன், அப்ப அப்பா மடியில உட்கார போனேன், என்ன சித்தி வந்து கீழே தள்ளி விட்டா. ஏமா அப்படி பண்ணா? குழந்தைக்கு ஒன்னும் தெரியாது இல்லையா, குழந்தைக்கு என்ன தெரியாது, விளையாட்டு குழந்தை. ஏன் என்ன சித்தி கீழே தள்ளி விட்டா? ஏன்னா எனக்கு அப்பா மடியில உட்காரதுக்கு வந்து உரிமை கிடையாதா, நான் ஒரு பையன் தானே அப்படின்னு துருவன் கேட்கிறாரு. துருவன் என்ன கேட்கிறாரு, என் அப்பா மடியில உட்காரதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாதா, உரிமை கிடையாது, ஏன் அப்படி செஞ்சா, ஏன் என்ன கீழே தள்ளி விட்டா? அப்ப சுனித்தி சொன்னாங்க, என்னப்பா செய்யறது, உன் அப்பாவுக்கு வந்து நம்ம மேல பிரியம் இல்ல, உன் அப்பாவுக்கு நம்ம மேல பிரியம் இல்ல, நம்மள பிடிக்கல அவங்களுக்கு, அவங்க சித்தியை தான் பிடிச்சிருக்கு, சித்தி பையனை தான் பிடிச்சிருக்கு, அதனால உங்க அப்பா அப்படி நடந்துட்டு. அப்பா ஏமா ஒன்னும் சொல்லல? அவர் கேட்கிற, சித்தி என்ன கீழே தள்ளி விட்டா அப்பா ஏமா ஒன்னும் சொல்லல, என்ன ஏன் வந்து என்ன இது பண்ணல, ஏன் சித்தியை திட்டல, அப்பா ஏன் சித்தியை கோவிச்சுக்கல அப்படின்னு துருவன் கேட்கிறாரு இல்லையா. அந்த குழந்தைகள்லாம் நிறைய கேள்வி கேட்கும் வீட்டுல, ஏதாவது யாராவது சொல்லிட்டா என்னையா அப்படி சொன்னாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் இல்லையா, குழந்தைங்க நிறைய கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. அப்ப துருவ போய் அவங்க அம்மா கிட்ட கேட்கறாங்க, சுனித்திட்ட. இப்ப சுனித்தி சொன்னா, அப்பாவுக்கு வந்து நம்மளை பிடிக்கலப்பா, என்ன செய்யறது, நம்ம பேசாம இருக்க வேண்டியதுதான். சரி, யாருமா இதெல்லாம் கேப்பா, இந்த மாதிரி சித்தி என்ன கீழே தள்ளி விட்டா, நான் கீழே விழுந்துட்டேன், அப்பா ஒன்னும் கேட்கல, யார் கேப்பா இதெல்லாம்? அப்ப சுனித்தி சொன்னா, பகவான் தான் கேட்கணும், பகவான் கிருஷ்ணர் தான் உங்க அப்பாவுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும், உங்க சித்திக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும், பகவான் தான் எல்லாம் செய்யறாரு. யார் சொன்னா? சுனித்தி. அப்ப அம்மாவுடைய முதல் டியூட்டி என்னன்னா, குழந்தைகளுக்கு கிருஷ்ண பக்தியை சொல்லி தரணும். இந்த சுனித்தி வந்து அந்த குழந்தைகிட்ட என்ன சொல்லல, உன் அப்பா இப்படித்தான் மோசமானவரு, உன் சித்தி மோசமானவங்க, அவங்க கிட்ட பேசாத, அங்க போகாத, அவங்கள பார்க்காத, அப்படியே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, என்னப்பா பண்றது, நம்ம நேரம் அப்படி, நம்ம கர்மா அப்படி, அப்பாவுக்கு வந்து நம்மள பிடிக்கல, அதனால கிருஷ்ணர் தான் எல்லாம் கேட்கணும், பகவான் தான் அவங்க நல்ல புத்தி தரணும். அப்போ ஃபர்ஸ்ட் மதருடைய டியூட்டி என்னன்னா, அம்மாவுடைய கடமை முதல்ல குழந்தைகளுக்கு கிருஷ்ண பக்தியை சொல்லி தரணும். சோ துருவனுக்கு ஃபர்ஸ்ட் குருவா இருந்தது அவங்க அம்மா இல்லையா. துருவாவுடைய ஃபர்ஸ்ட் குரு யாரு, துருவனுடைய ஃபர்ஸ்ட் குரு யாரு, யார் வந்து நம்ம, யார் வந்து ஹரே கிருஷ்ணா, யார் வந்து நம்ம கிருஷ்ணரை சொல்லி தராங்களோ அவங்க நம்ம குரு, யார் வந்து நமக்கு கிருஷ்ணரை பத்தி சொல்லி தராங்களோ அவங்க நமக்கு குரு. அப்போ கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் குரு, குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் குரு, அப்பா அம்மா தான். அதான் மாதா பிதா குரு தெய்வம். அம்மா என்ன செய்யணும், அம்மா போய் அப்பாட்ட போய் கேளுப்பா, அப்பா சொல்ற மாதிரி நடந்துக்கோ. அம்மாவோட டியூட்டி என்னது, அம்மா வந்து என்ன சொல்லி கொடுக்கணும் குழந்தைக்கு, உன் அப்பா சொல்றது கேட்கவே கேட்காது அப்படி சொல்லக்கூடாது. சில நேரம் வீட்டுல என்ன சொல்லுவாங்க, இங்க பாரு நான் சொல்றதா கேட்கணும், அப்பா சொல்றதை கேட்காது, வேற வெளியே வீட்டுல நடக்கும். பக்தர் அல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, சில நேரம் குழந்தைகிட்ட சொல்லுவாங்க, அப்பா இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு, அதெல்லாம் கேட்காத, நான் சொல்றது நீ கேளு, அப்படி சொல்லக்கூடாது. அம்மாவுடைய டியூட்டி என்ன, அப்பா கிட்ட போ, அப்பா சொல்றபடி செய். அப்பா என்ன செய்யணும், நான் உன்னை குருட்ட அழைச்சின்னு போறேன், குரு என்ன சொல்றாரோ அது நீ கேட்கணும். அம்மா வந்து அப்பா கிட்ட அனுப்பிச்சுடணும். அம்மாவோட டியூட்டி என்னது, அப்பா கிட்ட அனுப்பிச்சுடணும். அப்பாவோட டியூட்டி என்னது, குருட்ட அழைச்சின்னு வரணும். பாரு பிரபுபாதர் இருக்காரு, குரு மகாராஜ் இருக்காங்க, அவங்க சொல்றதெல்லாம் கேட்கணும், நல்லா பக்தி பண்ணணும், நல்ல சேவை பண்ணணும். இது வந்து ஒரு பேரண்டோட டியூட்டி. ஒரு பேரண்டோட டியூட்டி என்னது, குழந்தைகளுக்கு கிருஷ்ணரை பத்தி சொல்லித்தரணும். சுனித்தி என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் லெசன் சுனித்தி என்ன பண்ணாங்க, என்ன சொல்லி கொடுத்தாங்க, உங்க சித்தியை திட்டணும், அப்பாவை திட்டணும், அவங்க சொல்றதை கேட்காத, அவங்க பார்க்க போகாத, அவங்கள பார்க்காதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க, பகவான் கிருஷ்ணர் இருக்காரு, அவர் தான் நமக்கு அப்பாவுக்கு நல்ல புத்தி தரணும், உங்க சித்திக்கு நல்ல புத்தி தரணும், அவர் தான், கிருஷ்ணர் தான் நமக்கு எல்லாமே, கிருஷ்ணர் தான் நமக்கு எல்லாமே, அவர் தான் எல்லாம் செய்யணும். கிருஷ்ணரை தவிர நமக்கு வேற கதி இல்லை. பகவானை விட நமக்கு அடைக்கலம் கிடையாது,
பகவானை விட நமக்கு கதி கிடையாது. திக்கற்றவருக்கு தீனபந்து, வழியே இல்லாதவங்களுக்கு கிருஷ்ணர் தான். கிருஷ்ணரை விட்டா வேற வழியே இல்லை. கிருஷ்ணரை தவிர யார் ஒருத்தருக்கு அடைக்கலம் கொடுக்க முடியும்? கிருஷ்ணரை தவிர யார் ஒருத்தருக்கு வந்து அன்பு செய்ய முடியும், நன்மை செய்ய முடியும்? கிருஷ்ணரை தவிர யார் ஒருத்தருக்கு நிரந்தரமா நண்பனா இருக்க முடியும்? கிருஷ்ணரை தவிர யார் ஒருத்தருக்கு நிரந்தரமான அப்பா அம்மாவா இருக்க முடியும்? பிதாகமஸ்ய ஜெகதோ மாதா தாதா பிதாமக வேத்தியம் பவித்ரம் ஓம்கார ரிக்ஷாமை யஜுரேவச்ச. இந்த அகிலத்துடைய தாய் தந்தை முன்னோன் காப்பவன் எல்லாம் நான் தான் சொல்றேன் கிருஷ்ணன். இந்த உயிர்வாளிகளுடைய விதயம் நான், பீஜமாம் சர்வபூதானாம், இந்த உயிர்வாழிகளின் விதயம் நான் சொல்றாரு கிருஷ்ணா. அப்புறம் என்ன சொல்றாரு? சுகிருதம் சர்வபூதானாம், எல்லா ஜீவராசியோட உற்ற நண்பரும் நான் தான் சொல்றேன். கிருஷ்ணரோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்க முடியாது. கிருஷ்ணரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்க முடியாது. பகவானது பக்தர்கள், அவங்க தான் நமக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். நம்முடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? கிருஷ்ணரும் கிருஷ்ணருடைய பக்தர்கள். பக்தர் தான் நம்ம பகவான். அதாவது இப்ப குழந்தைகள் எல்லாம் இருக்காங்க. குழந்தைகள் என்ன நல்லா தெரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அப்பா அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரும் கிடையாது நமக்கு. ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு நமக்கு? அப்பா அம்மா தான். இப்ப என்ன பண்றாங்க குழந்தைகள்லாம்? பேஸ்புக்ல ஃப்ரெண்ட் வச்சுட்டு இருக்கா, அப்பா அம்மாட்ட பேச மாட்டேங்கிறான். பேஸ்புக்ல ஃப்ரெண்ட் வச்சுட்டு இருக்கா, எங்கேயோ இருக்கான் அவனோட ஃப்ரெண்ட் வச்சுட்டு அப்பா அம்மாட்ட பேச மாட்டேங்கிறான். ஆக்சுவலி நம்மளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் நம்ம கூட இருக்காங்க. அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, கிருஷ்ணர் நம்ம கூட இருக்காங்க, வைஷ்ணவர் இருக்காங்க. இவங்க தான் நமக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவங்க தான் நமக்கு நல்லது பண்ணுவாங்க. வேற யாரும் நமக்கு நல்லது செய்ய முடியாது. நம்முடைய உண்மையான நலன் விரும்பி யாருன்னா வைஷ்ணவர்கள், நம்முடைய பெற்றோர்கள். இவங்க தான் நமக்கு உண்மையான நலன் விரும்பி. இவங்களை விட சிறந்த நலன் விரும்பி யாருமே கிடையாது. அது எங்கிருந்தோ ஒருத்தர் வந்து நமக்கு நன்மை செய்ய முடியாது. பகவானது பக்தர்கள். அப்ப சுனிதி சொன்னாங்க, துருவா உனக்கு வந்து கிருஷ்ணர் தான் ஹெல்ப் பண்ணும். சோ அது ஃபர்ஸ்ட் லெசன் என்னது? சுனிதி வந்து இந்த குழந்தைகிட்ட என்ன சொல்லி கொடுத்தாங்க? நீ கிருஷ்ணர்கிட்ட பிரேயர் பண்ணு. சோ துருவாவுடைய ஸ்டோரியில ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம்? நம்ம எப்பவுமே கிருஷ்ணரை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். எனி சிச்சுவேஷன், வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? கிருஷ்ணரை மறக்க கூடாது. கிருஷ்ணரை டிபெண்ட் பண்ணி இருக்கணும், கிருஷ்ணரையே நினைக்கணும். அப்ப என்ன பண்றது? நான் கிருஷ்ணரை மறக்க கூடாது, கிருஷ்ணரை டிபெண்ட் பண்ணி இருக்கணும், கிருஷ்ணரையே நம்பி இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணும்? என்ன வழி? அதுக்கு வழி என்ன? யார் சொன்னா? சாண்டிங் இல்லையா? இப்ப கிருஷ்ணர் வந்து சாண்டிங்ல இருக்காரு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இந்த சாண்டிங் தான். கிருஷ்ணரும் அவருடைய நாமமும் வேற வேற இல்ல. கிருஷ்ணர் வேற, அவர் நாமம் வேற இல்ல. பகவானும் அவர் பேரும் வேற வேற இல்ல. பிரிக்கவே முடியாது. கிருஷ்ணா அப்படின்னு சொன்னா அங்க கிருஷ்ணர் இருக்கார், அந்த நாமத்தில் இருக்கார். அதனால நம்ம எவ்வளவுக்குள்ள பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறோமோ, எவ்வளவுக்குள்ள சாண்டிங் பண்றோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம யார் கூட அசோசியேட் பண்றோம்? கிருஷ்ணரோட அசோசியேட் பண்றோம். கிருஷ்ணாவை கூப்பிடுறோம். சாண்டிங் பண்ணும்போது கிருஷ்ணரை கூப்பிடுறோம். இப்ப வந்து அந்த நித்தாய் தயால் அங்க விளையாடிட்டு இருந்தார். நான் கூப்பிடுறேன், நித்தாய் தயால் அப்படின்னு ஓடி வர்றாரு. பிரபு என்ன கூப்பிட்டீங்களா? எப்படி தெரிஞ்சது? அவர் பேரை சொன்னேன். அப்ப அவர் பேர் சொன்னா என்ன ஆகுது? நான் ஒருத்தருடைய பேரை சொன்ன என்ன ஆகுது? அவர் கவனம் என் பக்கம் வருது. என்ன யாரோ கூப்பிடுறாங்க, என்ன வந்து யாரோ கூப்பிடுறாங்க. அப்ப நித்தாய் தயால் ஓடி வந்தார். பிரபு என்ன கூப்பிட்டீங்களா? நீங்க என் பேர் சொன்னீங்களா? நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? என்ன விஷயம்? ஓ, அப்ப அவருடைய அட்டென்ஷன், நித்தாய் தயாளுடைய அட்டென்ஷன் எப்படி என் பக்கம் வந்தது? அவர் பேரை சொன்னதுனால. அப்ப கிருஷ்ணருடைய நாமத்தை சொன்னா, கிருஷ்ணருடைய பேரை சொன்ன என்ன ஆகும்? கிருஷ்ணருடைய அட்டென்ஷன் நம்ம பக்கம் வரும். கிருஷ்ணருடைய அட்டென்ஷன் எங்க வரும்? நம்ம பக்கம் வரும். அப்ப எப்படி சொல்லணும்? இந்த சாண்டிங் வந்து பர்ஃபெக்டா பண்ணணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. பகவான் நாமத்தை எவ்வளவு கவனமா உச்சரிக்கிறோமோ, ப்ராப்பரா ப்ரொனன்சியேட் பண்றோமோ, அப்ப கிருஷ்ணருடைய கவனம் யார் பக்கம்? நம்ம பக்கம். நம்ம மறந்துட்டா கூட கிருஷ்ணர் மறக்க மாட்டார். நான் நித்தாய் தயால் கூப்பிட்டு மறந்துட்டேன். எது கூப்பிட்டேன்? அவர் ஓடி வந்தார். பிரபு நீங்க கூப்பிட்டீங்களா? ஆமாப்பா உன்னை கூப்பிட்டேன், எது கூப்பிட்டேன்னு தெரியலையே. சரிங்க பிரபு போயிட்டேன். அந்த மாதிரிதான் கிருஷ்ணரை நம்ம கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா கிருஷ்ணர் நம்ம பக்கம் திரும்பிட்டார். கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்போ நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஓ, இந்த டிவோட்டி என்னோட நேம் சாண்ட் பண்ணிட்டு இருக்காரு, இவங்க சாண்ட் பண்றாங்க. எல்லாருடைய சாண்டிங் கிருஷ்ணா கேட்பாரு. இப்ப என்னால ஒரு டைம் ஒருத்தர் தான் கூப்பிட முடியும். இப்ப நீங்க எல்லாரும் என்ன கூப்பிட்டா, நான் இருங்க எனக்கு வெயிட் பண்ணுங்க, நான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன் இல்லையா? இப்ப இவர் என்ன கூப்பிட்டாரு, மாதவ் என்ன கூப்பிட்டாரு, லட்சுமி என்ன கூப்பிட்டாங்க, நித்தாய் தயால் ஒவ்வொருத்தரும் என்ன கூப்பிடுறாங்க. நான் என்ன சொல்ல, வெயிட் லட்சுமி வெயிட் பண்ண, அவன்கிட்ட முதல்ல பேசிட்டு வரேன், நீ வெயிட் பண்ண, அவன்கிட்ட பேசிட்டு வரேன் இல்லையா? ஆனா
கிருஷ்ணர் கூப்பிட்டானா அவர் ஒரே சமயத்தில் எல்லாருடைய பிரேயர் கேட்க முடியும், எல்லாருக்கும் ஒரு ஆன்சர் பண்ண முடியும், எல்லாரும் ஒரு ரெஸ்பிரேட் பண்ண முடியும். கிருஷ்ணரால எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியும், எல்லாருடைய பிரார்த்தனையை கேட்க முடியும், எல்லாரையும் அவரால் பார்க்க முடியும், எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியும், எல்லாருடைய பிரார்த்தனையை ஒரு ஏத்துக்க முடியும், எல்லார்கிட்டயும் ஒரு அன்பு செய்ய முடியும். அதனாலதான் அவர் பகவான், அதனாலதான் அவர் புனித நாமம். நாமம் ஒரு வேற வேற இல்லை. அதனால செகண்ட் லெசன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் துருவா வந்து அவங்க அம்மா தான் குருவா இருந்தாங்க. அம்மா சொன்னாங்க கிருஷ்ணரை தான் நம்பணும். அம்மா சொன்னா நான் சொல்றது கேளுன்னு சொல்லல, கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அதுதான், நமக்கு பகவான் தான் எல்லாமே. சோ அம்மாவோட டியூட்டி என்னது, குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் மேல அன்பு வரணும், கிருஷ்ணர் மேல பக்தி வரணும். சோ சுனிதி என்ன பண்ணாங்க, அந்த குழந்தைய மிஸ்டைரக்ட் பண்ணல, குழந்தைகிட்ட தவறா சொல்லி கொடுக்கல. நீ அப்பாட்ட போகாத, சித்தி வீட்டுக்கு போகாத, அந்த சித்தி பையன் கூட விளையாடாத, அவங்க எல்லாம் மோசமானவங்க, அப்படி சொல்லி தரல. என்ன சொன்னாங்க, கிருஷ்ணர் தான் எல்லாமே. கிருஷ்ணர் நினைச்சானா அவங்க நல்ல புத்தி கொடுக்கலாம் இல்லையா? கிருஷ்ணர் நினைச்சா என்ன பண்ண முடியாது, கிருஷ்ணர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் இல்லையா? அப்போ சுனிதி சொன்னாங்க. சோ ஃபர்ஸ்ட் துருவா வந்து சுனிதி அப்ரோச் பண்ணாரு, அம்மாட்ட போனாங்க. அம்மா குருவா இருந்து குழந்தைகளுக்கு, அந்த குழந்தைக்கு வந்து கிருஷ்ண பக்தி சொல்லி, நீ வந்து கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்ணு, கிருஷ்ணர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும். சோ இந்த செகண்ட் லெசன் என்னது, நம்ம கிருஷ்ணரை தவிர நமக்கு வேற யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. எனி சிச்சுவேஷன், லைஃப்ல எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் கிருஷ்ணர் தான் நமக்கு ஹெல்ப் பண்றாரு. மேபி அது வேற ரூபத்தில் இருக்கலாம், பக்தர் ரூபத்தில் வந்து ஹெல்ப் பண்ணலாம், அம்மா ரூபத்தில் இருக்கலாம், அப்பா ரூபத்தில் இருக்கலாம். இதெல்லாம் ஹெல்ப் பண்றது யாரு, பிஹைண்ட் த ஸ்கீம்ஸ் கிருஷ்ணா இருக்காரு, கிருஷ்ணர் தான் அமைச்சு வைக்கிறார். கிருஷ்ணாவுடைய கருணை இல்லாம இங்க எதுவுமே கிடையாது. செகண்ட் பாயிண்ட். சோ துருவாட லீலையில ரெண்டாவது தெரிஞ்சின்றது, கிருஷ்ணருடைய கருணை இல்லாம, கிருஷ்ணாவுடைய அனுகிரகம் இல்லாம, அவருடைய ஆசீர்வாதம் இல்லாம யாராலும் எதுவும் செய்ய முடியாது, எதுவுமே நடக்காதுங்க. அப்ப துருவன் கேட்டாரு, சரிம்மா கிருஷ்ணர் எங்க இருக்காரு? கிருஷ்ணா வந்து எங்க இருக்காரு? ஏன்னா துருவாக்கு வந்து கிருஷ்ணாவை பார்க்கணும்னு ஆசை வந்துருக்கு இல்லையா? இங்க எவ்வளவு பேர் கிருஷ்ணரை பார்க்கணும்னு ஆசை இருக்கு? கிருஷ்ணா எல்லாருக்கும் ஆசை இருக்கு, நம்ம எல்லாருக்குமே பகவானை பார்க்கணும். அப்ப அதுக்கு ப்ராசஸ் இருக்கு, என்ன பண்ணணும்? இப்ப வந்து அம்மாட்ட கேட்கிறேன், அம்மாட்ட துருவன் கேட்கிறாரு, அம்மா அந்த கிருஷ்ணர் எங்க இருக்காருமா, கிருஷ்ணன் எங்க இருப்பாரு, பகவான் எங்க இருப்பாரு? அப்ப அம்மா சொன்னா, அது வந்து சத்தியுகம், இது நடந்தது சத்தியுகத்துல. அப்ப அம்மா சொன்னா, யோகிகள் ஞானிகள்லாம் காட்டுல தவம் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க வேணா பகவான் இருப்பாரு. யோகிகள் என்ன பண்றாங்க, காட்டுல போய் மனசை கட்டுப்படுத்தி, புலன்களை கட்டுப்படுத்தி உட்கார்ந்துட்டு, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு தவம் பண்ணிட்டு இருக்கு. யோகிகள் ஞானிகள் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, காட்டுல போய் பகவான் தியானம் பண்ணிட்டு இருக்காங்க, பல வருஷம் தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தியானத்திலே தபத்திலே அவங்க பக்குவமாய் அவங்க பகவானை நேருக்கு நேர் பார்ப்பாங்க. இல்லைன்னா காட்டுல போனா அங்க பகவான் யோகிகள் எல்லாம் இருக்காங்க, சாதுக்கள் எல்லாம் இருக்காங்க. அங்க போனா அங்க அவங்க கிருஷ்ணரை தியானம் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த குழந்தைக்கு என்ன தோணி எடுத்து, அப்ப நாமளும் காட்டுக்கு போனா கிருஷ்ணரை பார்த்துடலாம், எவ்வளவு ஆர்வம். சோ தேர்ட் திங், மூணாவது பாயிண்ட் என்னதுன்னா, எப்பவுமே பக்தியில ஆர்வம் இருக்கும், உற்சாகம். ரூபகோசாமி ஒரு புத்தகம் எழுதியிருக்கு. ரூபகோசாமி யாரு தெரியுமா? ரூபகோசாமி யாரு? நம்முடைய பூர்வ ஆச்சாரியர், நம்ம சம்பிரதாயத்துல முந்தைய ஆச்சாரியர், சைதன்ய மகாபுருடைய நேரடி சீடர்கள் 6 கோஸ்வாமி. 6 கோஸ்வாமி பேர் தெரியுமா? யாரெல்லாம் 6 கோஸ்வாமி? ரூபா சனாதனா, இந்த பாட்டு ஞாபகம் வச்சுட்டு ஈஸி இருக்கும். ஸ்ரீ ரூப சனாதன பட்ட ரகுநாத், ஸ்ரீஜீவ கோபால பட்டதாச ரகுநாத். இந்த பாட்டு ஞாபகம் வச்சுட்டு ஈஸியா இருக்கும். ஸ்ரீ ரூப சனாதன பட்ட ரகுநாத், ஸ்ரீஜீவ கோபால பட்டதாச ரகுநாத். ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி, கோபால் பட்ட கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி, 6 பேர். ரூப கோஸ்வாமி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, உபதேசாமிர்தம், நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு 10 பக்கம் தான் இருக்கு புக்கு, ஒரு 10-15 பக்கம் தான் இருக்கும், சின்ன புக்கு தான். அதுல வந்து ஒரு பக்தருக்கு எப்போ பக்தி அதிகமாகும், நமக்கு நம்ம எல்லாம் இப்ப பக்தி பண்றோம் இல்லையா, பக்தி பண்றோமா இல்லையா, பண்ணிட்டு சந்தேகம் ஒண்ணு இல்லையா, நம்ம எல்லாம் பக்தி பண்ணிட்டு இருக்கோம். இந்த பக்தி எப்போ நமக்கு வளர்ச்சி அடையும், பக்தி சேவையில பக்தியில இப்போ ஒருத்தர் முன்னேற்றம் அடையணும். பிரபு நான் ரொம்ப வருஷமா இருக்கேன், நான் பக்தியில முன்னேற்றம் அடைய என்ன பிரபு பண்ணணும்? அது குரு கோஸ்வாமி சொல்லியிருக்காரு. இந்த 6 விஷயங்களை பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. பக்தியில முன்னேற்றம் அடைகிறதுக்கு 6 விஷயம் பண்ணக்கூடாது, 6 விஷயம் பண்ணணும். உபதேசாமிர்தம் 2 பாட்டுல சொல்றாரு, மொத்தம் ஒரு 11 ஸ்லோகம் இருக்கு. அதுல உபதேசாமிர்த புக்ல எவ்வளவு ஸ்லோகம் இருக்கு? 11. அது 2 ஸ்லோகத்துல 6 விஷயம் பண்ணிடாதீங்க, இந்த 6 விஷயம் பண்ணா உங்களுக்கு இருக்கிற பக்தியும் போயிடும்.
அவர் சொல்ற 6 விஷயத்தை பண்ணிட்டா இருக்கிற பக்தியும் போயிடும். இந்த 6 விஷயம் பண்ணினீங்க பக்தி வளர்ந்துடுங்க. எந்த 6 பண்ணக்கூடாது, எந்த 6 பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடாது 6. பண்ணக்கூடாது 6 என்ன? அத்தியாகார பிரயாசஸ்ய பிரஜல்ப நியமகிரக ஜனசங்கஸ்ய லௌல்யம். 6 அத்தியாகாரம், அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது, தூங்குறது. அளவுக்கு அதிகமா சேர்க்கணும், எனக்கு இது வாங்கணும், அது வாங்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். ஓமை கமிட்மெண்ட், தேவையில்லாத கமிட்மெண்ட் எக்கச்சக்கமா வச்சுக்க. பெரிய இடம் வாங்கணும், பெரிய வீடு கட்டணும், அங்க லோன் போடணும், இங்க லோன் போகணும், காரை வாங்கணும், பைக்கை வாங்கணும், அதை வாங்கி இதை வாங்கி கடைசியில் லோன் ஓடிக்கிட்டே இருக்கும். இது அத்தியாகாரம். அன்னெசரி ஸ்ட்ரகிளிங், தேவையில்லாம கஷ்டப்படுற. ப்ரோப்பா என்ன சொல்லி கொடுத்தாரு? சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங். ரொம்ப எளிமையா வாழணும், சாப்பிட பிரசாதம் வேணும், போட்டுக்க ட்ரெஸ் வேணும், இருக்க இடம் வேணும், குழந்தைகளை படிக்க வைக்கணும், நிம்மதியா இருக்கணும். இது அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைக்கு மேல உழைச்சா அது அத்தியாகாரம். தேவைக்கு அதிகமா சேர்க்கணும், அது ஆசைப்படக்கூடாது. அப்புறம் பிரயாசா, பேராசை, இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்கிறது, அது பேராசை, அது பண்ணக்கூடாது. அத்தியாகாரம். பிரஜல்பான்னு என்ன தெரியுமா? பிரஜல்பானா கிருஷ்ணரை தவிர மத்ததெல்லாம் பேசுறது. கிருஷ்ணரை விட்டுட்டு, அப்படியா அந்த பக்தர் அப்படி சொன்னாரா, அப்படி சொன்னாங்களா, நான் ஞாயிற்றுக்கிழமை ப்ரோக்ராம் வரல, என்ன பத்தி என்ன சொன்னாங்க? யூஸ்லெஸ் டாக். யூஸ்லெஸ் டாக் எல்லாம் பிரஜல்பா. பிரஜல்பான என்னது? கிருஷ்ணரை விட்டுட்டு மத்ததெல்லாம் பேசவே கூடாது. அப்புறம் நியமாக்கிரகா, காலையில் எழுந்திரிக்கணும், அதிகாலை எழுந்திரிக்கணும், அப்புறம் மங்களாரத்தி பண்ணணும், ஆரத்தி பண்ணிட்டு அப்புறம் நாம ஜபிக்கணும், இதெல்லாம் பண்ணணும். இதை பண்ணாம விட்டா போச்சு. காலையில ஒழுங்கா எழுந்திரிக்கிறது இல்ல, சாண்டிங் பண்றது இல்ல, புக் அது ஒன்னும் ஃபாலோ பண்றது இல்ல, ப்ரோப்பா சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்றதே இல்ல. அப்புறம் சோம்பேறித்தனம், எப்ப பார்த்தாலும் சோம்பேறி, தூங்கிட்டு இருக்கிறது, போனை வச்சுட்டு இருக்கிறது, இதெல்லாம் பண்ணுனா என்ன ஆகும்? இந்த 6 பண்ணுனா, இந்த 6 பண்ண என்ன ஆயிடும்? இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பக்தியும் போயிடும். அத்தியாகார பிரயாசிச்ச பிரஜல்பன்யம். ஜனசங்கா அப்படின்னா பக்தர் அல்லாதவங்க சங்கத்துக்கு போறது, டிவோட்டி இல்லாதவங்க அசோசியேஷன்ல போய் இருக்கிறது. அப்ப என்ன ஆயிடும்? அவங்க சொல்லுவாங்க, ஏன்னா நீ இப்ப ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்க, கொஞ்ச நாள் போட்டு வயசானவரும் பாத்துக்கலாம். அப்ப இருக்கிற பக்தியும் போயிடும். பக்தர் அல்லாதவங்க சங்கத்துக்கு போகவே கூடாது. அப்புறம் எப்பவுமே சோம்பேறியா இருக்க கூடாது. சோம்பேறி என்னது? ஒரு வேலை சொல்லி அவனை செய்ய வைக்கிறதுக்கு நமக்கு உயிர் போயிடும் இல்லையா? இல்ல அங்க போய் ஏதாவது வாங்கிட்டு வந்தேன், அந்த கடையில் போய் ஏதாவது வாங்கிட்டு வந்தேன். இந்தியாவில் இருக்கும் குழந்தைகள்கிட்ட போய் ஏதாவது சொன்னா, இங்கெல்லாம் அப்படின்னு தெரியல, இந்தியாவில் குழந்தைகள்கிட்ட ஒரு வேலை சொன்னா அந்த அம்மாவே போய் செஞ்சுட்டு வந்துருவா. ஐயோ இவன்ட்ட சொன்னா சோம்பேறி. என்னம்மா என்ன என்கிட்ட 2 பேர் இருப்பா, அண்ணன் தம்பி இல்ல அக்கா தங்க, என்ன ஒண்ணு என்கிட்டயே சொல்லிட்டு இருக்க, அவன்கிட்ட சொல்ல மாட்டியாம்பா. அப்ப அந்த அம்மா பாப்பா, நீ 2 பேரும் செய்ய வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன்னு போயிடும். சோம்பேறி. இந்த 6 பண்ணுனா என்ன ஆயிடும்? இருக்கிற பக்தியும் போயிடும். எந்த 6 பண்ணா பக்தி அதிகமாகும்? உற்சாகா, நிச்சயா, தைரியா, தத்தர் கர்ம பிரவர்த்தனா, சங்கத்யாக, சதோ விருத்தி, சத்வித் பக்தி பிரசீததி. இந்த 6 விஷயம் பண்ணா பக்தி அதிகமாயிட்டே இருக்கும். உற்சாகம், தினமும் எனக்கு யாரு கிருஷ்ணரை பத்தி சொல்லி தருவா, எப்படி கிருஷ்ணரை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறது, ஏன் நாம சொல்லணும், நாமத்தோட மகிமை என்ன, பகவான் என்னென்ன லீலை பண்ணிருக்காரு, மகாபாரதம் என்ன சொல்லுது, ராமாயணம் என்ன இருக்கு, பாகவதம் என்ன சொல்லுது, துருவ சரித்திரம் என்ன சொல்லுது, மாதிரி நாளுக்கு நாள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படும். நாளுக்கு நாள் என்ன பண்ணணும்? எனக்கு கிருஷ்ணரை பத்தி யாரு சொல்லி தருவாங்க, எங்க போய் கேட்கலாம், எந்த டிவோட்டிட்டு கேட்கலாம், என்ன கேட்கலாம். இது உற்சாகம். உற்சாகம் குறையவே கூடாது. தினம் என்ன நினைக்கணும்? நான் கிருஷ்ணரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய சேவை பண்ணணும். உற்சாகா, நிச்சயா. அப்புறம் பக்தியில உறுதியா இருக்கணும். என்ன வந்தாலும், பிரபு நான் இன்னும் கோயிலுக்கே வரமாட்டேன் பிரபு, அந்த பக்தர் என்ன அப்படி சொல்லிட்டாங்க, நோ, அது டிட்டர்மெண்ட் கிடையாது. ஆக்சுவலி துருவாமின் டிட்டர்மெண்ட். ஜாதசிகி துருவம் மிருத்யு துருவம் ஜென்ம மிருத்யுச்ச தஸ்மாத் அபரிஹாரச்சே நத்வம் சோசிது மருகசி. துருவன்னா நிச்சயம், உறுதி. துருவா என்ன பண்ணாரு? அம்மாட்ட கேட்கிறாரு, கிருஷ்ணர் எங்க இருப்பாரு? காட்டுக்குள்ள இருப்பாரு. காட்டுக்கு போயிட்டாரு அவரு. 5 வயசு குழந்தை, யார்ட்டையுமே சொல்லல. 5 வயசு குழந்தை யார்ட்டையும் சொல்லாம ராத்திரியோட காட்டுக்கு போயிட்டாரு. நம்ம ரூமை விட்டே வெளியில வர மாட்டோம். 5 வயசு என்ன, 50 வயசு ஆனாலே கரண்ட் இல்லைன்னா வெளியே போக மாட்டோம், பயந்துக்குவோம். துருவ 5 வயசு தாச்சு. அவருக்கு அவ்வளவு ஆர்வம், நான் கிருஷ்ணரை பார்க்கணும், நான் கிருஷ்ணாவை பார்க்கணும், நான் கிருஷ்ணரை பார்த்து இந்த கேள்வி கேட்கணும், கிருஷ்ணா
நான் ஏன் அப்பா மடியில உட்காரக்கூடாது? எனக்கு என்ன தகுதி இல்லைன்னு அம்மா சொல்றா, நான் உட்காரணும்னு என்ன பண்ணணும் அப்படின்னு துருவா கேட்கிறாரு. அப்பா மடியில என்ன, என் கொள்ளு தாத்தாவோட பெரிய பதவி எனக்கு வேணும்னு. துருவ உத்தான பாதாவது இந்த பூலோகத்துக்கு மன்னனா இருக்காரு. பிரம்மா இந்த படைப்புக்கே கர்த்தா. துருவனுடைய கொள்ளு தாத்தா தான் பிரம்மா. நான் அப்படியே சொன்னேன் இல்லையா? உத்தான பாதா அப்பா சாரி துருவாடைய அப்பா உத்தான பாதா அப்பா சுயம்பு மனு, சுயம்புவனுடைய அப்பா பிரம்மா. அப்ப பிரம்மா என்ன ஆகணும்? துருவனுக்கு கொள்ளு தாத்தா ஆகணும். அவரோட பெரிய பதவி எனக்கு வேணும்னு. என்ன இது பெரிய உத்தான பாத ராஜா, அப்பாவுடைய பதவி என்ன, எனக்கு கொள்ளு தாத்தாவுடைய பதவி வேணும். கிருஷ்ணனை போய் பார்த்து நான் கேட்கிறேன். நான் காட்டுக்கு போறேன், கிருஷ்ணனை பார்த்து கேட்கிறேன், எனக்கு ஏன் தகுதி இல்லை. சோ இந்த டிட்டர்மினேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உறுதி. எந்த சூழ்நிலை வந்தாலும் பக்தி விட்டு விலகக்கூடாது. அந்த மாதிரி பக்தர் தான் கிருஷ்ணருக்கு பிரியமானோன்னு சொல்றாரு பகவத்கீதையில. ஒரு பகவத்கீதையில எந்த பக்தர் சிறந்த பக்தர் சொல்றாரு? மகாத்மான்னு சொல்றாரு. ஒரு கிருஷ்ண பக்தரை பகவான் மகாத்மான்னு சொல்றாரு. யார் மகாத்மா? மகாத்மா என்ன பண்ணுவாங்க? எப்பவுமே சததம் கீர்த்தயன் தோமாம் யதந்தஷ திடப்ரதா நமஸ்யந்தஸ்யமாம் பக்தியா நித்தியுக்தோபாசதே. எப்போதும் என் புகழ் பாடிட்டு இருப்பார். மகாத்மா என்ன பண்ணுவார்? எப்பவுமே கிருஷ்ணனுடைய புகழ் பாடிட்டு இருப்பார். மகாத்மாவுடைய டியூட்டி என்னது? எப்பவுமே கிருஷ்ணனுடைய புகழ் பாடி சததம் கீர்த்தயன் தோமாம் திடப்ரதா. திடப்ரதானா அவரை டிவியேட் பண்ணவே முடியாது. அவர் பக்தி விட்டு விலகவே மாட்டார். அவருக்கு என்ன நடந்தாலும் சரி, அவரை அவமானப்படுத்தினாலும் சரி, அவரை கோயிலுக்கு வராதுன்னு சொன்னாலும் சரி, அவர் திட்டினாலும் சரி, அவர் சேவை பண்ணிட்டே இருப்பார். நம்ம அப்படி பண்ணுவோமா? நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டா வர மாட்டோம். என்ன அந்த பிரபு அப்படி சொல்லிட்டாரு, நான் இந்த கோயிலுக்கெல்லாம் வரல, நான் வீட்லயே பக்தி பண்ணிக்கிறேன். வீட்டுல எவ்வளவு நாள் பக்தி பண்ண முடியும்? பக்தர் சங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பக்தர் சங்கம் இல்லைன்னா நமக்கு உற்சாகம் வராது பக்தியில. அதுக்காக தான் பிரபுபார் இந்த இஸ்கானே வச்சிருக்காரு. இஸ்கான் பிரபுபார் ஸ்டார்ட் பண்ணதே நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சேவை பண்ணி சந்தோஷமா இருக்கும். சரி, அப்ப என்ன நடந்துச்சு? திடபிரதா துருவா திடபிரதா உறுதியான மனுஷவருக்கு கிருஷ்ணரை பார்த்தே ஆகணும். இப்ப நம்ம எல்லாருக்கும் கிருஷ்ணாட்ட போகணும்னு இருக்கு. ஆனா உறுதியா இருக்குமா? துருவனை மாதிரி உறுதியா இருக்குமா? இங்க எல்லார்ட்டையும் கேட்டா சொல்லிடுவாங்க, நீங்க இந்த பிரிவிலே கிருஷ்ணாட்ட போகணுமா? ஆமா பிரபு, இந்த பிரிவில் நான் கிருஷ்ணாட்ட போயிடும், எனக்கு மறுபிறவே வேண்டாம். இங்க யாராவது திரும்பி மலேசியால பிறக்க ஆசைப்படுறீங்களா? இந்தியால யாராவது பிறக்க ஆசைப்படுறீங்களா? அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, லண்டன், பாரிஸ், எங்க போனாலும் கஷ்டப்படணும் இல்லையா? அப்ப நமக்கே தெரியுது இந்த ஜட உலகம் வேண்டாம், நம்ம கிருஷ்ணாட்ட போயிடணும். அப்போ கிருஷ்ணாட்ட போகணுங்கிற வைராக்கியம் நம்ம கிட்ட இருக்கா? ஃபர்ஸ்ட் உறுதியா இருக்குமா? அது ஃபர்ஸ்ட். அப்போ இந்த தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, இங்க துர்வாவுடைய அம்மா சொன்னாங்க, நீ அங்க காட்டுல தான் முனிவர்களா தவம் பண்றாங்க, கிருஷ்ணர் அங்க இருப்பார். துருவன் ராத்திரியே போயிட்டாரு. யார்ட்டையும் சொல்லல, அம்மாட்டையும் சொல்லல, அப்பாட்டையும் யார்ட்டையுமே சொல்லல. ராத்திரியே காட்டுக்கு போயிட்டாரு. சின்ன குழந்தை. அவர் போற வழியெல்லாம் கேட்டுட்டே போறாரு. இங்க மரம், செடி, கொடி எல்லாம் இருக்கு, மிருகங்கள்லாம் போகுது. அதுக்குள்ள கேக்குறாரு, நீ கிருஷ்ணரை பாத்தியா? கிருஷ்ணர் எங்க இருக்காரு? அந்த குழந்தைக்கு அவ்வளவு டிட்டர்மினேஷன், கிருஷ்ணரை பார்த்தே ஆகணும். பட் ஆனா துருவோட இன்டென்ஷன் என்னன்னா, இனிஷியலி ஆரம்பத்துல துருவனுக்கு என்னன்னா, கொள்ளு தாத்தாவோட பெரிய பதவி வரணும். அவருக்கு நோக்கம் என்னது? கொள்ளு தாத்தாவோட பெரிய பதவி அடையணும். இது இட்ஸ் நாட் பியூர் டிவோஷன். இது தூய பக்தி இல்ல. ஆனா அவருக்கு வைராகி இருக்கு கிருஷ்ணரை பார்க்கணும்னு. அவர் கிருஷ்ணரை பார்க்க போனது எதுக்காக? கிருஷ்ணா, எனக்கு கோலோவந்தவனத்துல இடம் கொடுங்க, நான் எப்போ உங்க கூட இருந்துக்கிறேன், எனக்கு பக்தி பண்றதுக்கு சான்ஸ் கொடுங்க, உங்க பாதத்துல எனக்கு தூசியா வச்சுக்கோங்க. அப்படி இல்ல, அது பியூர் டிவோஷன். அது தூய பக்தி. துருவனுக்கு ஆரம்பத்துல தூய பக்தி இல்ல. துருவனுக்கு என்ன மாதிரி பக்தி இருந்தது? துருவனுக்கு கிருஷ்ணரை பார்க்கணும், ஆனா பார்த்து இந்த கேள்வி கேட்கணும், என் அப்பாவோட என்ன கொள்ளு தாத்தாவோட எனக்கு பெரிய பதவி கொடுங்க. ஆனா ரொம்ப ஆர்வம் இருக்கு, உற்சாகம் இருக்கு, உறுதி இருக்கு. இது பக்திக்கு ரொம்ப பாசிட்டிவ் சைன். ஒருத்தர் ரொம்ப ஆர்வமா இருக்காரு, கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்க ஒருத்தர் ஆர்வமா இருக்காரு, வைராக்கியமா இருக்காரு, கிருஷ்ணர்கிட்ட வரணும் உறுதியா இருக்காரு அப்படின்னு சொன்னா இட்ஸ் குட். அவங்க நல்லவங்க. மேபி இன்டென்ஷன் வேறையா இருக்கலாம். அவங்களுக்கு வசதி வேணும்னு ஆசைப்படலாம், இல்ல கஷ்டப்படுறவங்களா இருக்கலாம், இல்ல கேள்வி கேட்கறவங்களா இருக்கலாம், இல்ல அவங்க ஞானிகளா இருக்கலாம். இந்த 4 பேரை பகவான் நல்லவங்கன்னு சொல்றாரு. பகவத்கீதா 7.13 4 பேர் கிருஷ்ணர் நல்லவன் சொல்றாரு. யார் 4 பேரு?
சதுர்விதா பஜதேமாம் ஜனா சுக்கிருதனு அர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷம். இந்த 4 பேர் நல்லவங்க. இந்த 4 பேர் ஏன் நல்லவங்கன்னா கிருஷ்ணாட்ட வருவாங்க. யார் கிருஷ்ணாட்ட வருவாங்க அப்படின்னா இந்த நல்லவங்க 4 பேர் வருவாங்க. ஏதாவது வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருப்பாங்க. என்னால நிம்மதியே இல்ல, ஒரே கஷ்டம், கிருஷ்ணா எப்படியா என்ன காப்பாத்திடு. இந்த ஹரே கிருஷ்ணால போய் பக்தர்கிட்ட கேட்டலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு. கஷ்டம் எல்லாம் போகணும். இந்த வந்தோடனே என்ன சொல்லுவாங்க, கஷ்டம் போகணும் ஏதாவது வழி சொல்லுங்களேன். நம்ம என்ன சொல்லுவோம், சாண்டிங் பண்ணுங்க சொல்லுவோம் இல்லையா. அதை நாமளே கஷ்டப்பட்டு சார். அது போக போக புரியும். எப்படி புரியும்? இந்த கஷ்டம் வாழ்க்கையில வரும் போகும், கிருஷ்ணன் நிரந்தரமா இருப்பாரு. அது புரியும். அது கொஞ்சம் டைம் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் திங், கிருஷ்ணாட்ட வர்றவங்க கஷ்டப்படுறவங்க வரலாம். அப்புறம் கேள்வி கேட்கறது, எனக்கே வயசாகுது, நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆவேன், மறுபிறவி இருக்கா, வேறு கிரகத்துல உயிர் வாழ்க்கை இருக்காங்களா, கிருஷ்ணர் எங்க இருப்பாரு, அவருக்கு உலகம் இருக்கா, இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. இஸ்கான்ல வந்து கடவுள் யாரு, ஏன் கிருஷ்ணரை கடவுள்னு சொல்றீங்க, இந்த மாதிரி கேள்வி கேட்கறவங்க வருவாங்க. கேள்வி கேட்கறவங்க வருவாங்க, வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்க வருவாங்க. அப்புறம் நிறைய காசு வேணும், பணம் வேணும் இல்லையா. நீங்க ஒருத்தர் போய் கூப்பிடுறீங்க, இந்த மாதிரி நீங்க ஹரே கிருஷ்ணாக்கு வாங்க, இங்க சென்டர்ல ப்ரோக்ராம். உடனே அவங்க என்ன கேட்பாங்க, வந்தா எனக்கு என்ன கிடைக்கும், வந்தா என்ன கிடைக்கும், என் பொண்ணு கல்யாணம் ஆயிடுமா, என் பையனுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருமா, எனக்கு அந்த வீடெல்லாம் வாங்கிடுவேனா, அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, ஃபர்ஸ்ட் என்ன பெனிஃபிட்னு கேட்போம் இல்லையா. சோ அவங்களும் வருவாங்க. சரி கோயில்ல போய் பிரார்த்தனை பண்ணலாம், ஏதாவது கிடைக்கும். அப்ப கஷ்டப்படுறவங்க வரலாம், கேள்வி கேட்கறவங்க வரலாம், அப்புறம் பொருளாதாரம் செல்வம் வேணுங்கிறவங்க வரலாம். அப்புறம் எனக்கு வேண்டாங்க, இந்த பிறவியே வேண்டாம், நான் இப்படியே கடவுள்கிட்ட போய் முக்தி அடைஞ்சா போதும் அப்படிங்கிறவங்க வரலாம். இந்த 4 பேரு கிருஷ்ணன் நல்லவங்கன்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க கிருஷ்ணாட்ட வருவாங்க. ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. துருவனுக்கு கூட நோக்கம் இருந்தது. துருவனுடைய நோக்கம் என்னது, நான் வந்து கொள்ளு தாத்தாவோட பெரிய பதவி அடையணும்னு ஆசைப்பட்டாரு. நல்ல விஷயம் தானே. அப்படியாவது கிருஷ்ணாட்ட வந்தாரு. அப்போ இந்த 3rd திங், 3வது பாயிண்ட் என்ன பாகவதம் சொல்லுதுன்னா, அகாம சர்வகாமோவா மோக்ஷகாம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன ஏஜேதம் புருஷம் பரம். உங்களுக்கு ஆசையே இல்லையா, வெரி குட், நல்ல விஷயம். எனக்கு ஒரு ஆசை இல்லைங்க, கிருஷ்ணருக்கு சேவை பண்ணா போதும், வெல்கம், நல்லது, வாங்க. இல்ல பிரபு எனக்கு நிறைய ஆசையெல்லாம் இருக்கு, சரி பரவாயில்ல, நீங்களும் வாங்க, கிருஷ்ணாட்ட பிரேயர் பண்ணுங்க. பிரபு எனக்கு ஒரு ஆசை இல்ல பிரபு, நான் பகவான்கிட்ட போனா போதும், ஓகே வெல்கம், வாங்க நீங்களும் சேவை பண்ணுங்க. அப்போ ஆசையே இல்லாதவங்களும் பகவான்கிட்ட வரலாம், ஆசைப்படுறவங்களும் பகவான்கிட்ட வரலாம், கிருஷ்ணகிட்ட திரும்ப போகணும்னு நினைக்கிறவங்களும் பகவான்கிட்ட வரலாம். அகாம சர்வ காமவா மோட்ச காம உத்தாரதி தீவிரேன பக்தி யோகேன. பக்தி சேவை யாரு உறுதியா பண்ணாங்களோ அவங்க பகவானை அடைவாங்க. அவங்க என்னவாங்க, பகவானை அடைவாங்க. அப்போ இந்த 3rd பாயிண்ட் என்னன்னா, துருவனுக்கு முதல்ல ஆசை இருந்தது, அப்பாவோட பெரிய கொள்ளு தாத்தாவோட பெரிய பதவி அடையணும்னு அவர் கிருஷ்ணாவை தேடி போறார். சோ 4th திங், 4வது பாடம், நம்ம யாராவது கிருஷ்ணரை உண்மையா தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணரை வந்து நான் உண்மையா தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் யாரு, கடவுள் யாரு, அவரை எப்படி நான் அப்ரோச் பண்ணணும், பகவான்கிட்ட எப்படி போகணும், பகவானை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கணுங்கிற சின்சியாரிட்டி நமக்குள்ள இருந்தா, கிருஷ்ணர் வந்து நம்ம இதயத்திலே பரமாத்மாவா இருக்காரு. கிருஷ்ணர் எங்க இருக்காரு, கிருஷ்ணா வந்து நம்ம இதயத்திலே பரமாத்மாவா இருக்காரு. சர்வச்சாகம் கிருதி சன்னிவிஷ்டோ, நம்ம எல்லா இதயத்திலும் கிருஷ்ணர் பரமாத்மா இருக்காரு. ஈஸ்வரா சர்வபூதானாம் ஹிருதேஷி அர்ஜுன திஷ்டதி. பகவான் கிருஷ்ணர் வந்து நம்ம இதயத்திலே பரமாத்மாவா இருக்காரு. அப்போ யாராவது ஒரு ஜீவாத்மா, அவங்க குழந்தையோ பெரியவங்களோ வயசானவங்களோ சன்னியாசியோ குடும்பஸ்தனோ யாரா இருந்தாலும் கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கணும், கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு கொஞ்சம் முயற்சி பண்ணா, கொஞ்சம் ஆர்வம் காமிச்சா, கிருஷ்ணன் என்ன பண்ணுவாரு, குரு அனுப்பிச்சு வைப்பார், குரு வருவார். நம்ம கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா நம்மளை தேடி யாரு வருவா, கிருஷ்ணரை உண்மையாலுமே நான் தெரிஞ்சுக்கணும், கிருஷ்ணர் யாரு நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சு, கிருஷ்ணா நான் வந்து உங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு பகவத்கீதைன்னு என்னன்னு புரியணும், பாகவதம் என்னன்னு புரியணும், பக்தின்னு என்னன்னு புரியணும், சேவை என்னன்னு புரியணும், இந்த பிரபஞ்சம் ஏன் படைக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும், நான் ஏன் இங்க வந்தேன்னு தெரிஞ்சுக்கணும், நான் உங்ககிட்ட வர்றதுக்கு என்ன பண்ணணும். இவ்வளவு கேள்வி இருக்கு. இந்த கேள்வி யார் இதயத்திலாவது எழுந்ததுன்னா, இந்த கேள்வி யார் இதயத்திலாவது எழுந்ததுன்னா குரு நம்மளை தேடி வருவார். துருவனை தேடி யார் வந்தாரு,
நாரதர். ஓகே, நாரத முனி. துருவனுடைய சின்சியாரிட்டி பார்த்து கிருஷ்ணர் நாரதர் அனுப்பிச்சு வைக்கிறார். சோ இது ரெண்டுக்கும் இன்டர் கனெக்ஷன் இருக்கு. கிருஷ்ணருடைய கருணையினால நமக்கு ஒரு உண்மையான குரு கிடைப்பார். பகவான் கிருஷ்ணருடைய கருணையினால நம்மளை தேடி ஒரு உண்மையான குரு வருவார். இந்த உண்மையான குருவுடைய கருணையால கிருஷ்ணர் யாரு தெரிஞ்சுன்னு நம்ம விட்டு போயிடலாம். அப்ப குரு யார் அனுப்பிச்சு வச்சா? குரு என்ன பண்றாரு? குருவை யார் அனுப்பிச்சு வைக்கிறா? கிருஷ்ணா. குரு என்ன பண்ணுவாரு? கிருஷ்ணா அழைச்சின்னு போறதுக்கு என்ன வழின்னு சொல்லி தருவார். அப்போ இந்த காட்டுல துருவன் அப்படி போயிட்டு இருக்காரு. போகும்போதெல்லாம் கேட்டுட்டே போறாரு. சிங்கப்புலிட்டு எல்லாம் போய் கூட கேட்கிறாரு, நீ கிருஷ்ணரை பாத்தியான்னு. அவ்வளவு இன்ட்ரெஸ்ட், அவ்வளவு எந்தூசியாசம், அவ்வளவு டிட்டர்மினேஷன் கிருஷ்ணரை பார்க்கணும். அப்ப நாரதர் வந்தார். நாரத பார்த்தோன்னே துருவருக்கு ரொம்ப ஆச்சரியம். நாரத முனி அப்படி ஒரு தேஜஸ், சூரியனை போல பிரகாசிக்கிறார். கண்கள்லாம் அப்படி தாமரை இதழ் மாதிரி இருக்கு. அழகான சுருள் முடி, கையில ஒரு வீணை வச்சுட்டு இருக்காரு. அவர் எங்க போனாலும் கிருஷ்ணருடைய புகழ பாடிட்டே இருப்பாரு. ராதா ரமண ஹரி போல், ஜெய் ஜெய் ராதா ரமண ஹரி போல், ராதா ரமண ஹரி, ராதா ரமண ஹரி, ராதா ரமண ஹரி போல், ஜெய் ஜெய் ராதா ரமண ஹரி போல். எப்போ ராதா ரமணன், ராதா கிருஷ்ணர், ராதா மதன் மோகனுடைய புகழ் பாடிட்டே இருப்பார். அவர் சொன்னாரு, துருவா துருவா நீ எங்க போற? நீ நாரதர் பார்த்து கேட்கிற, துருவனை பார்த்து எங்க போற, நீ யாரு தேடின்னு போற? அப்போ துருவன் சொன்னாரு, நான் கிருஷ்ணரை தேடிட்டு இருக்கேன்னா. கிருஷ்ணரை தேடுறியா? நீ எதுக்குப்பா கிருஷ்ணரை தேடுறேன்னு. அப்போ அந்த குழந்தை சொல்லுது, இந்த மாதிரி என்ன சித்தி கீழே தள்ளி விட்டுட்டா, அதனால நான் கிருஷ்ணரை பார்த்து கேள்வி கேட்க போறேன். அப்போ இங்க அடுத்த பாயிண்ட் என்னன்னா, 5th one, இப்போ ஒரு பக்தன் கிருஷ்ணரை அடையணும், அல்லது ஒரு பக்தர் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும்னு முடிவு பண்ணும்போது குரு அவரை பரீட்சை பண்ணுவார். குரு என்ன பண்ணுவாரு? டெஸ்ட் பண்ணுவார். இப்ப நம்ம தீட்சை வாங்கணும் குரு. நீங்க எவ்வளவு பேர் தீட்சை வாங்கிருக்கீங்க? தீட்சை வாங்குறதுக்கு முன்னாடி டெஸ்ட் வைக்கிறாங்க. நீங்க எவ்வளவு மாலை ஜபம் பண்றீங்க, என்ன பாகவதம் படிச்சிருக்கீங்க, என்ன சேவை பண்றீங்க, புரோபா இயக்கத்துக்கு என்ன பொறுப்பான சேவை பண்ணிருக்கீங்க, புரோபார் புத்தகத்தை எவ்வளவு என்னென்ன புத்தகம் படிச்சிருக்கீங்க, இதெல்லாம் கேட்கிறாங்க. அப்புறம் நீங்க குருவுக்கு சேவை பண்ண தயாரா இருக்கீங்களா, குருவுடைய கட்டளை நிறைவேற்ற தயாரா இருக்கீங்களா, உங்க வாழ்க்கையை குருவுக்காக நீங்க அர்ப்பணம் செய்வீங்களா, புரோபா இயக்கத்துக்காக நீங்க இதெல்லாம் கேட்பாங்க. தீட்சை எடுக்கும் போது ஆன்மீக குருவான இந்த கேள்வி எல்லாம் கேட்பாங்க. ஆக்சுவலி ஆன்மீக குரு பரீட்சை பண்ணணும். இந்த சீடர் ஆர்வம் உள்ளவரா இருக்காரா, இவருக்கு பக்தியில எவ்வளவு வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க, குரு கேட்பாரு. குரு யார்கிட்ட கேட்பாங்க? அந்த டெம்பிள் அதிகாரிகிட்ட கேட்பாரு. இப்ப நமக்கு தீட்சை யார் ரெக்கமெண்ட் பண்ணுவா? டெம்பிள் இருக்கிற அதிகாரி. டெம்பிள் அதிகாரி என்ன பண்ணுவாரு? நம்மள குருவிட்ட அழைச்சின்னு போவார். அப்ப குரு என்ன பண்ணுவாரு? டெம்பிள் அதிகாரிட்ட கேட்பாரு, இவர் எவ்வளவு வருஷமா வராரு, எவ்வளவு ரவுண்ட் சேன் பண்றாரு, 16 ரவுண்ட் எவ்வளவு வருஷமா சேன் பண்ணிட்டு இருக்காரு, புரோபா புக் என்னென்ன படிச்சிருக்காரு, என்னென்ன சேவையை பொறுப்பா செய்யறாரு, 4 விதிமுறை கடைபிடிச்சிட்டு இருக்காரா, 10 குற்றங்களை தவிர்க்கிறாரா, இதெல்லாம் பரீட்சை. அப்போ இவர் சின்சியரா இருக்காருன்னா ஓகே, அப்ப நான் அவரை டிசேபிளா ஏத்துக்கிறேன். எப்ப நம்ம குருவை ஏத்துன்றோமோ அப்ப நம்மளுடைய வாழ்க்கை அப்பதான் ஆரம்பிக்கும். எப்ப நம்ம குருவிட்ட போய் தீட்சை வாங்குறோமோ அப்பதான் நம்ம லைஃப் ஸ்டார்ட் ஆகும். இனிஷியேஷன்னா அப்பதான் நம்ம லைஃப் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ஒரு ஆன்மீக குரு, சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு தூய பக்தர், ஒரு சுத்த பக்தரை பார்க்கறதே ரொம்ப பெரிய பாக்கியம். ஒரு சுத்த பக்தரை பார்த்தாலே நம்ம ரொம்ப பாக்கியம். அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட பேசுறதோ, அவர்கிட்ட பழகிறதோ, அவர்கிட்ட தீட்சை வாங்கி அவருடைய சீடராக பத்தி சொல்ல என்ன இருக்கு? அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியப்படி இருக்கு. அப்போ ஒரு தூய பக்தர், ஒரு சுத்த பக்தர் நமக்கு குருவா கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில பிறந்த பயனை நம்ம அடைந்து விட்டோம். நம்ம வாழ்க்கையில பிறந்த பயனை இனி ஒண்ணு பண்ண வேண்டாம். அவர் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ண. குரு என்ன சொல்றாரோ அதை அப்படி கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ண நம்ம கிருஷ்ணாட போயிடலாம். அவ்வளவுதான். அப்ப நாரதர் பரீட்சை பண்ணாரு துருவாட்ட. துருவா, நீயும் சின்ன குழந்தை, உனக்கே இவ்வளவு கோபம் வருது, யாரும் உன்னை தள்ளி விட்டா? உன் சித்தி தானே தள்ளி விட்டா, போட்டு விடு, கோவப்படாத, வீட்டுக்கு போன. நாரதர் சொன்னாரு, உன் சித்தி தானே உன்னை தள்ளி விட்டா, நீ ஏன் கோவப்படுற, நீ வீட்டுக்கு போ. துருவன் சொன்னார், இல்ல முடியாது, நான் போக மாட்டேன், நீங்க எனக்கு கிருஷ்ணரை போறதுக்கு வழி சொல்லுங்க. அப்ப நாரதர் அடுத்து சொல்றாரு, இந்த காட்டுல நிறைய முனிவர்கள் ரிஷிகள்லாம் இருக்காங்க, அவங்க 1000 வருஷமா தவம் பண்ணிட்டு இருக்காங்க.
1000 வருஷமா சாப்பிடாம தூங்காம மழை குளிர் வெயில் எல்லாத்தையும் டாலரேட் பண்ணிட்டு எல்லாத்தையும் பொறுத்துட்டு இவ்வளவு வருஷமா தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிருஷ்ணரை பாக்குறதே கஷ்டம். நீ சின்ன குழந்தை, நீ போய் ஃபுட்பால் விளையாடணும். நீ விளையாட போற நேரத்துல போய் கிருஷ்ணரை பார்க்க வந்திருக்கியே, நீ இப்ப திரும்ப போ, பெரிய பையன் ஆனதுக்கு அப்புறம் வா கிருஷ்ணரை பார்க்கலன்னு. துருவன் சொன்னா இல்ல முடியாது, எனக்கு சொல்லுங்க நான் பார்க்கணும். நாரதர் டெஸ்ட் மேல டெஸ்ட் வச்சுட்டு இருக்காரு. முதல்ல நீ சின்ன குழந்தை, உனக்கே இவ்வளவு கோபம், சித்தி தானே தள்ளி விட்டா திரும்ப போனார், போகமாட்டேன்ற. ரெண்டாவது, இங்க முனிவர்களே பகவானை பார்க்க முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நீ சின்ன குழந்தை எப்படி பார்ப்பேனாரு. அதெல்லாம் நீ போயிட்டு அப்புறமா வாங்க, போய் விளையாடு, இது விளையாட வேண்டிய பிராயம். இந்த குழந்தை பிராயத்துல விளையாடணும். இந்த குளத்துல குழந்தைகள்லாம் செல்போன் வச்சு விளையாடிட்டு இருக்கு. நான் வந்து 80 கிட்டு 80ல பிறந்த குழந்தை. அப்ப வீட்டுக்கு வெளியில விளையாடுவோம். அம்மா காது பிடிச்சி திரும்பி உள்ள கூட்டிட்டு வருவோம். ஏன்டா பொழுதுக்கு வெளியில விளையாடுறேன். இன்னைக்கு குழந்தைய காது பிடிச்சி திரும்பி வெளியே அனுப்புறா, வெளியில போய் விளையாடுற, போன கொண்டாட. காலம் அப்படி ரிவர்ஸ்ல போயிடுச்சு. இன்னைக்கு போனை வாங்கி வச்சுட்டு வெளியில போய் சத்த நேரம் விளையாடுறா. ஏன்டா 24 போன்ல உட்காந்துட்டு இருக்கேன். அவன் சார்ஜ் போற வரைக்கும் விளையாடுறான், சார்ஜ் போட்டு விளையாடுறான். சில குழந்தைங்க பைத்தியமே ஆயிட்டாங்க. அந்த பப்ஜி எல்லாம் விளையாண்டு, இந்த பப்ஜி சப்ஜின்னு ஏதோ கேம் எல்லாம் இருக்கு, அது விளையாண்டு நிறைய குழந்தைங்க தூக்கத்திலே இப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கான். கொடுமை அதெல்லாம். நல்ல வேலை நம்ம தப்பிச்சுட்ட ப்ரோப்பாடு கருணினார். அப்ப என்ன ஆயிடுத்து, இந்த மாதிரி நாரதர் பரிச்சை வச்சாரு, நீ போய் விளையாடு அப்படின்னாரு. குழந்தை கேட்கல. அம்மா சித்தி தானே தள்ளி விட்டான்னா அதுவும் கேட்கல. சரி நீ பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் வா, நீங்க எனக்கு பகவானை பத்தி சொல்லி கொடுங்க, எனக்கு சொல்லி காமிச்சு கொடுங்க, நான் பண்றேன். இல்ல என்ன டிஸ்டர்ப் பண்ணாங்க, நான் தேடின்னு போறேன். அப்ப இந்த குழந்தையோட வைராகியத்தை பார்த்து நாரதர் சொன்னாரு, ஓகே நான் சொல்ற மாதிரி செஞ்சா நீ கிருஷ்ணரை பார்க்கலாம். ஓ வெரி குட், வெரி நைஸ். அப்ப நீங்க சொல்லுங்க, நான் ஃபாலோ பண்றேன். தென் குரு வந்து தீட்சை கொடுக்கிறாரு. நாரதர் வந்து குருவா இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு, நீ வந்து தினமும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சாண்டிங் பண்ணி யமுனா நதி, யமுனா இருக்கு இல்லையா, யமுனா ரிவர், யமுனா நதிக்கரையில மகாவன் ஒரு வனம் இருக்கு. அந்த வனத்துல தான் துருவன் தவம் பண்ணாரு. துருவா வந்து யமுனா நதிக்கரையில மகாவன்ல அவர் வந்து எப்படி தவம் பண்ணாருன்னா, துருவாவன் பண்ண தபஸ்யா வந்து நம்ம கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. நம்ம ஏகாதசி விரதம் இருந்தாலே பெரிய விஷயம். இன்னைக்கு ஏகாதசி இன்னைக்கு என்னன்னு கேட்டா ஃபீஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரபு நீங்க தானியம் தானே சாப்பிடக்கூடாதீங்க. வர்ஜா பிரபு கேளுங்க, ஏகாதசி ஃபீஸ்டே பண்ணுவார். ஏகாதசி கேக்கு, ஏகாதசி ஐஸ்கிரீம், ஏகாதசி ரொட்டி சன்னா எல்லாம் இருக்கும். அதுல வந்து என்ன தானியம் தானே சாப்பிடக்கூடாது. நீங்க அங்க பாருங்க ஏகாதசி விருந்து. ஆனா அப்ப தாடி இல்லையே, அது ஏகாதசி பிரசாதம் தானே. ஆனா துருவா என்ன பண்ணாராம், ஃபர்ஸ்ட் மந்த் நாரதரை சந்திச்ச ஃபர்ஸ்ட் மாசம் துருவர் என்ன பண்ணாரு, அந்த காட்டில் உள்ள பழங்களை மட்டும் சாப்பிட்டாரு. அந்த பழம்னா எல்லா காட்டிலயும் ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் கிடைக்காது. சில பேர் குரங்கு சாப்பிடுற பழம் சாதாரண பழங்கள் தான் கிடைக்கும். இந்த ஏலந்த பழம், அப்புறம் இந்த நாவல் பழம், இந்த மாதிரி பழங்கள் தான் கிடைக்கும். எல்லா காட்டிலுமே ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் வராது இல்லையா. ஒரு சில ஃபாரஸ்ட்ல தான் ஆப்பிள் ஆரஞ்சு கிடைக்கும். காஷ்மீர் அங்கெல்லாம் போனா நார்மலா உள்ள காடுகள்ல நாவல் பழம், இழந்த பழம், கொய்யா பழம் இந்த மாதிரி ஏதாவது கிடைக்கும். இந்த மாதிரி பழங்களை மட்டும் ஃபர்ஸ்ட் மந்த் சாப்பிட்டாரு. ஃப்ரூட் மட்டும். ஏகாதசி அன்னைக்கு ஃப்ரூட் சாப்பிட்டா டைஜஷன் ஆயிருது. அடுத்து திரும்ப பசிக்குது, 2 மணி நேரத்துல பசிக்குது. ஆனா துருவா வந்து 1 மந்த் ஃபுல்லா வெறும் ஃப்ரூட் மட்டும் தான் சாப்பிட்டாரு. செகண்ட் மந்த் அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாரு. அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கிற லீவ்ஸ், கீரைகள் இருக்கு இல்லையா, அந்த கீரையை மட்டும் தான் சாப்பிட்டாரு. தேர்ட் மந்த் அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாரு. சோ ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், செகண்ட் மந்த் லீஃப், தேர்ட் மந்த் அதுல வெறும் வாட்டர், யமுனா ரிவர், யமுனா தண்ணி மட்டும் குடிக்கிறது. நம்ம நினைச்சு பார்ப்போம் இதெல்லாம். காலையில பிரேக்பாஸ்ட்ல வீடு 2 ஆயிடும். அம்மா நல்லா இருக்காலும் நல்லா இல்லையோ, காலையில பிளேட்ல வந்து ரொட்டி சன்னா வரணும், இல்ல வீடு 2 ஆகும். இட்லி தோசை வரணும், உப்புமானா வீடு 4 ஆகும் இல்லையா. தட்டு பறக்கும். இப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். துருவா வந்து ஃபர்ஸ்ட் மந்த் ஒன்லி ஃப்ரூட், செகண்ட் மந்த் ஒன்லி லீஃப், தேர்ட் மந்த் ஒன்லி வாட்டர், ஃபோர்த் மந்த் அதுவும் கிடையாது, வெறும் பிராணாயாம சுவாசம் மட்டும்தான். பிப்த் மந்த் அதுவும் இல்ல, வெளியிலிருந்து சுவாசிக்கல, உள்ளேயே சுவாசிக்கிறார். நம்ம உடம்பு இருக்குல்ல, இந்த பாடி, இந்த பாடிக்குள்ள 5 ஏர் சர்க்குலேஷன் இருக்கு, 5 ஏர் சர்க்குலேஷன். இந்த உடம்புல, நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, இதுக்குள்ள 5 விதமான காற்று உள்ள சுழண்டு இருக்கு. பிராணா, அப்பானா, வியூனா, உதானா, சமானா. இந்த 5 விதமான காற்றை கண்ட்ரோல் பண்ணா நம்ம வெளியிலிருந்தே சுவாசிக்க வேண்டாம், உள்ளுக்குள்ளேயே சுவாசிக்கலாம். இங்க சாப்பிடறதே பெரிய பாடா இருக்குது, சுவாசிக்க. இங்க வந்து பிரசாதம் இல்லாலும் வீடு 2 ஆகி நீங்க சுவாசத்திலேயே உருவாது. நீங்க வேற வழியை பார்த்து போக கேட்கிற ஆளை விடுக்கிட்டு இல்லையா.
இதெல்லாம் சாத்தியப்படாது. ஆனா இது துருவன் பண்ணார். 5 மாசம் இந்த மாதிரி தவம் பண்ணி 6வது மாசம் துருவன் வந்து கிருஷ்ணரை நேருக்கு நேர் பார்த்தார். 6th month, only 6 month. யோகிகள், ஞானிகள், தபசிகள் 1000 வருஷம் தவம் பண்ணிட்டு இருக்காங்க. 1000 வருஷம் சாப்பிடாம தூங்காம ஒரு கால நின்று ஓம் 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 பல 1000 வருஷம் தவம் பண்றாங்க. துருவா வந்து நாரதுடைய கருணையால யமுனா நதிக்கரையில் நின்று ஓம் நமோ பகவதே வாசுதேவாய 6 மாசம் ஆச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா துருவனோட தபத்தினால அவர் பூமியோட பாரமாயிட்டார். பூமி வந்து ரொம்ப ஹெவி. பூமி வந்து நம்மள எல்லாம் தாங்கி இருக்கு. அப்ப எவ்வளவு சக்தி இருக்கணும் பூமிக்கு. துருவர் தன்னுடைய தபஸ்யானால பூமியோட ஹெவி ஆயிட்டார். பூமி ரொம்ப லேஸ் ஆயிடுச்சு, அவர் ரொம்ப ஹெவி ஆயிட்டார். இது வந்து ஒரு டைம்ல இருந்தது. அஷ்டமா சித்தி பண்ற சித்தர்களா இருக்காங்க. அனிமா, லகிமா, மகிமா, இஜிதா, ஒஜிதா, பிரார்காமியா, பிராராப்தி, 8 விதமான சித்தி இருக்கு. ரொம்ப சின்னதாகலாம், ரொம்ப பெருசாகலாம். அந்த 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 சித்தி அடைஞ்சிட்டா, அனிமாங்கிற சித்தி அடைஞ்சா ரொம்ப சின்னதாகலாம், மகிமாங்கிற சித்தி அடைஞ்சா ரொம்ப பெருசாகலாம், லகிமான ரொம்ப லேசாகலாம், அனிமா, மகிழ், இஜிதா ரொம்ப சக்தி, இந்த பூமியோட கனமாயிரலாம். அந்த மாதிரி இருக்கு அதுல. ஆக்சுவலி இப்ப யாரும் அதை பண்ண முடியாது யாரால. இப்ப வந்து ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்றதுக்கே தயங்குறாங்க. ஐயோ என்ன சாண்டிங் பண்ண சொல்லிடுவாங்க. 10 நிமிஷம் உட்காந்து சாண்ட் பண்ணி ஆனா உட்காந்து ஜெபம் பண்ண வைக்க முடியும். அப்புறம் அனிமா லகிமால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியும். இன்னைக்கெல்லாம் நக்மாவது அனிமா லகிமால யாருக்கும் தெரியாது. இவங்கிட்ட போய் அனிமா லகிமான்னு சொன்னா யாருக்கு தெரியும்? தமன்னா சிம்ம தான் சொல்லுவாங்க. யாருக்கு அனிமா லகிமாலாம் தெரியாது. இந்த உலகத்துல ஒருத்தருக்குமே வந்து அது மலேசியாலும் இந்தியாலும் சரி தமன்னா நக்மா தான் தெரியும். அனிமா லகிமால யாருக்கும் தெரியாது. யோகிகளே கிடையாது. இந்த மாதிரி இன்னைக்கு பக்தி யோகி பாக்குறதே அபூர்வமா இருக்கு. அதுல 10 நிமிஷம் சேன் பண்ணி கெஞ்சணும். ஐயா ஒரு நிமிஷம் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு போறீங்களா? எனக்கு டைம் இல்லதான். சரி என்ன சொல்றீங்க வேணா கொடுக்க ஒரு மாதிரி சொல்லிட்டு போறேன். காலில் விழுந்து கேட்கணும் ஜெபம் பண்ண வைக்கிறது. சரி அப்ப என்ன ஆச்சு? துருவ மகாராஜ் ரொம்ப ஹெவி ஆயிட்டார். தேவர்கள்லாம் பயந்து போயிட்டாங்க. யாரும் அசுரன் தான் தவம் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு, எங்கேயாவது நம்ம இடத்துக்கு வந்துருவாங்களோ. அவனுக்கு அடுத்த பிரச்சனை, தேவர்களுக்கு அடுத்த பிரச்சனை எவனா நம்ம இடத்துக்கு வந்துருவாங்க. அவங்க நேரம் பகவான்கிட்ட ஓடி போனாங்க. இந்திராதி தேவர்கள்லாம் பகவான்கிட்ட போய், பிரபு எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, யாரோ தவம் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பூமியோட பாரம் ஆயிட்டாங்க. அப்ப பகவான் சொன்னாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத, அவன் என் பக்தன் தான், நான் பாத்துக்கிறேன், நீ போன. அப்ப பகவான் வர துருவர் வந்து இதயத்தில் இருக்கிற பரமாத்மா தியானம் பண்ணிட்டு இருக்காரு. கண்களை மூடி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய பகவான் கூப்பிடுறாரு. துருவா துருவா கூப்பிடுறாங்களே. துருவர் கண்ணை திறக்கிறாரு. அவர் இதயத்தில் இருக்கிற பகவானை நேருக்கு நேர் பாக்குறாரு. வித்தின் 6 months. ஆன்மீக குருடைய கட்டளை பின்பற்றினா நம்மளால 6 மாசத்துலயே பகவானை பார்க்க முடியும், 6 வருஷத்துலயே பார்க்க முடியும். 60 வருஷம் எவ்வளவு யுகமானாலும் ஆகுது. நம்ம பண்ற டிவோஷனை பொறுத்து இருக்கு. நம்ம எப்படி பக்தி பண்றோமோ அதை பொறுத்து இருக்கு. நம்ம இதயத்தில் உள்ள பகவானை நம்ம நேருக்கு நேர் பார்க்க முடியும். குருவினால காமிக்க முடியும், குருவால கிருஷ்ணரை காமிக்க முடியும். நம்ம பியூரிஃபையான நம்மளால பார்க்க முடியும். குருவால கிருஷ்ணரை காமிக்க முடியும். நம்ம பியூரிஃபையானா நம்மளால கிருஷ்ணரை பார்க்க முடியும். துருவன் பியூரிஃபை ஆனாரு, பகவான் நேருக்கு நேர் பார்க்கிறார். வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ. இந்த வாசுதேவ் கிருஷ்ணன் எந்த கிருஷ்ணரை இதயத்துல பார்த்துட்டு இருந்தாரோ அந்த பகவான் மழைக்காலத்து மேகத்தை போல நிறம். மழை பெய்யறதுக்கு ஒரு கலர் வரும் இல்லையா, அந்த கலர் கிருஷ்ணா. கண்ணெல்லாம் அப்படி தாமரை இதழ் மாதிரி காது வரை இருக்கு. முடியெல்லாம் அப்படி சுருள் சுருளா இருக்கு. அப்படியே ஒரு கழுத்துல வந்து வென்றும் வாடாத வைஜெயந்தி மாலை போட்டிருக்காரு. மார்புல சீவஸ்தகுரி, கழுத்துல கௌஸ்துவமணி, மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை, 4 கரம், சங்கம், சக்கரம், கதை, தாமரை. அப்படியே துருவன் கண்ணிலிருந்து அப்படி கண்ணீர் வருது. அவர் பேச்சு வர மாட்டேங்குது. கிருஷ்ணா பார்த்தோன்னே பேச்சு வரல. நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம், திடீர்னு குரு மகாராஜ் வராரு. என்ன ஆகும் நமக்கு? அப்படியே குரு மகாராஜ் வந்துட்டாரு, சொல்லவே இல்லையே. அப்படியே ஆச்சரியம், வார்த்தையே வராது. நம்ம எதிர்பார்க்காம ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வார்த்தையே வராது. அது துருவன் 5 வயசு குழந்தை, அவருக்கு வார்த்தையே வரல. கிருஷ்ணரை பார்த்தோன்னே அப்படி கண்ணில் வந்து தாரதாரியா கண்ணீர் வடியுது. கிருஷ்ணா வந்து தன் சங்க எடுத்து துருவனுடைய தலையில அப்படி வச்சார். அப்ப வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா பிரேயர் பண்றாரு. கிருஷ்ணாவுடைய பிளெஸிங்ல துருவர் வந்து ரொம்ப அழகா பிரார்த்தனை பண்றாரு. பகவானே, நான் வந்து இப்ப துருவன் எதுக்காக போனாரு காட்டுக்கு? எதுக்காக போனாரு? கிருஷ்ணரை பார்த்து கேள்வி கேட்கணும், என் கொள்ளு தாத்தாவோட பெரிய பதவி ஆகணும்.
ஆனா இப்ப துருவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அது ஒண்ணுமே இல்லை. இப்போ இந்த குழந்தைகள்லாம் இருக்காங்க, நம்ம என்ன பண்றோம், குழந்தைகளுக்காக சில பொருள் வாங்கி வைக்கிறோம். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா சில இது மாதிரி டெக்கரேஷன் பண்றது சில பொருள் எல்லாம் வாங்கி வைப்போம். அப்ப சின்ன சின்ன கண்ணாடி எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த கண்ணாடி எல்லாம் வந்து ஒருத்தர் நமக்கு தராங்க. இந்த கண்ணாடி வச்சு நீங்க ஒரு அழகான ஒரு பொருள் பண்ணிக்கங்க. இன்னொருத்தர் வந்து ஒரு வைரக்கல்லு கொடுக்குறாங்க. இப்ப நம்ம கண்ணாடி வாங்குவோமா வைரக்கல்ல வாங்குவோமா? இப்போ நான் வந்து கண்ணாடி தேடி போனேன், என் வீட்டுல சில பொருளை அழகுபடுத்துறது கண்ணாடி தேடி போனேன். ஆனா என்கிட்ட ஒருத்தர் வைரக்கல்லு கொடுத்துட்டாரு. அப்ப இந்த வைரக்கல் வேண்டாங்க, எனக்கு கண்ணாடி வேணும் தான் சொல்லுவோமா? என்ன சொல்லுவோம்? சே, நான் போய் கண்ணாடிக்கு ஆசைப்பட்ட எனக்கு வைரக்கல்ல கிடைச்சிருக்கு. அப்ப துருவன் சொல்றாரு, இந்த பௌதிக வசதி இருக்கு இல்லையா, அதெல்லாம் கண்ணாடி மாதிரி உடஞ்சு போன கண்ணாடி, எதுக்கு பிரயோஜனம் இல்ல. பகவானே நீங்க எனக்கு கிடைச்சது வைரக்கல். இந்த வைரக்கல் விட்டுட்டு யாராவது கண்ணாடி பண்ணிட்டு போவாங்களா? எனக்கு ஒன்னும் வேண்டாம். பகவான் கேட்கிறாரு, துருவா உனக்கு என்ன வர வேணும்? எனக்கு கிருஷ்ணா நேரடியா வந்து கேட்கிறாரு. இப்ப அதே கிருஷ்ணன் நம்ம முன்னாடி வந்து கேட்டா என்ன சொல்லுவோம்? ஒரு லிஸ்டே வச்சிருப்போம். யார் யாரு மலேசியால ஒழிக்கணும், என்னென்ன பண்ணணும், என்னென்ன வேணும், எல்லாம் லிஸ்டே வச்சிருப்போம். துருவர் சொன்னாரு, எனக்கு ஒரு வரம் வேண்டாம். வரம் ஆச்சு, உங்ககிட்ட என்ன வரம் நான் கேட்க போறது இல்லை, எனக்கு ஒண்ணு வேண்டாம், நான் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட். கிருஷ்ணரை பார்த்த உடனே துருவன் வந்து 100% சாட்டிஸ்ஃபைட். ஒண்ணு வேண்டாம், எனக்கு அப்பாவோட மடியில உட்கார வேண்டாம், அவர் பதவி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், எனக்கு நீங்க கிடைச்சிட்டீங்க. துருவனுடைய பக்தியில பகவான் நேருக்கு நேரே பார்த்துட்டாரு. இனி அவருக்கு என்ன வேணும்? ஒண்ணு வேணாங்க. கிருஷ்ணர் சொன்னா, இல்ல துருவா, நீ திரும்ப போ, நீ வந்து ராஜ்யத்தை போய் எடுத்துக்கோங்க, அப்பா ராஜ்யம் உனக்கு தானே. அவர் வேணாங்கிறார், இவர் வேணாங்கிறார், கிருஷ்ணர் வச்சுக்கோங்கிறார். நம்ம வேணுங்கிற கிருஷ்ணர் கொடுக்க மாட்டேங்கிறார். ஏன்னா கிருஷ்ணருக்கு தெரியும் யாருக்கு கொடுக்கணும், யார்கிட்ட இருந்து எடுக்கணும். யார்கிட்ட கொடுத்தா பக்தர் ஆவாங்க, யார்கிட்ட எடுத்தா பக்தர் ஆவாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஓணம் பண்டிகை வந்து வாமன துவாதசி. பலி மகாராஜ் எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. ஆனா என்ன பண்ணாரு, பலி மகாராஜ் 3 உலகத்தையும் வாமனர் எடுத்துக்கிட்டாரு. சலய சிவிக்கிரமனே பலி மத்புத வாமனா. வாமன அவதாரம் பண்ணி பலியை ஏமாத்துற மாதிரி போய் அவர்கிட்ட 3 அடி நிலம் கேட்டு 3 உலகத்தையும் வாங்கிட்டாரு. ஆனா பலி ஏமாத்தினாரா? இல்லையா? பலிக்கு என்ன கிடைச்சது? தூய பக்தியை கொடுத்துட்டாரு, பியூர் டிவோஷன். சரி, இப்போ 9 விதமான பக்தி தொண்டு இருக்கு இல்லையா? என்னென்ன 9 விதமான பக்தி தொண்டு? 9 டைப் ஆஃப் டிவோர்ஸ் சர்வீஸ். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இந்த 9 பக்தி தொண்டுல ஏதாவது தேவர்கள் பேர் இருக்கா? ஸ்ரவணம் யாரு? ஸ்ரவணத்துக்கு யார் எக்ஸாம்பிள்? பரீட்சித் மகாராஜ். கீர்த்தனம் சுகதேவ் கோசாமி. விஷ்ணு ஸ்மரணம் விஷ்ணுவை நினைச்சிட்டு இருந்தார் பிரகலாத் மகாராஜ். பாருங்க, அசுரிக் ஃபேமிலி, அசுர குடும்பம். ஆனா பிரகலாத். விஷ்ணு ஸ்மரணம். பாத சேவனம் லட்சுமி. வந்தனம் அக்ரூரர். தாஸ்யம் அர்ச்சனம் பிருத்து மகாராஜ். தாஸ்யம் ஹனுமான். சக்கியம் அர்ஜுனா. ஆத்ம நிவேதனம் பலி மகாராஜ். இந்த 9 பக்தி தொண்டுல இந்திரனே கிடையாது. இந்திரா கிடையாது, சந்திரா கிடையாது, ஒரு நாள் ஒருத்தரும் கிடையாது. 2 அசுரர்கள் இருக்காங்க, அசுர குலத்துல பிறந்தவங்க. ஆனா பியூர் டிவோட்டி பிரகலாத் அண்ட் பலி. சரி, அடுத்தது 12 மகாஜன். 12 மகாஜன் யாரு? கிருஷ்ணனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், பெஸ்ட் டிவோட்டி. கிருஷ்ணனுடைய சிறந்த பக்தர்கள் 12 பேர். யாரெல்லாம் அது? ஸ்வயம்பு பிரம்மா, நாரதா, ஸ்வயம்பு நாரதா, சம்பு சிவபெருமான், ஸ்வயம்பு நாரத சம்பு குமாரா, 4 குமாரர்கள். ஸ்வயம்பு நாரத சம்பு குமாரோ கபிலா, தேவகுதியின் புதல்வர் கபிலர். ஸ்வயம்பு நாரத சம்பு குமாரோ கபிலோ மனு, 14 மனு. ஸ்வயம்பு நாரத சம்பு குமாரோ கபிலோ மனு பிரகலாத், பீஷ்மா, ஜனகா, சுகதேவ் கோசாமி, பலி மகாராஜ், யமராஜ். இதுல இந்திரா இருக்காரா? சந்திரா இருக்காரா? வருணா இருக்காரா? ஏன் பலி மகாராஜ் இருக்காரு? ஏன் பிரகலாத் மகாராஜ் இருக்காரு? இவங்க அசுர குலத்துல பிறந்தவங்க. தூய பக்தி. சரி, வாமனர் அவதாரம் கதை கேட்டிருக்கீங்களா எல்லாரும்? வாமனர் பகவான் அவதாரம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் யார் தரிசனம் பண்ணா? வாமனமூர்த்தி. வாமன அவதாரம் பண்ண முதல் யாரு வாமன தேவரை பார்த்தாங்க? தேவர்கள். அப்ப என்ன கேட்டிருக்கலாம் தேவர்கள்? பகவான் என்ன கேட்டிருக்கலாம்? பகவானே எங்களுக்கு தூய பக்தி கொடுங்க, கோல விந்தாவனத்துல ஒரு இடம் கொடுங்க, உங்க தாமரை பாத்துல ஒரு தூசியா கொடுங்க, உங்களோட விந்தாவனத்துல ஒரு புல்லா இருக்கணும் கேட்டுக்கலாமா? என்ன கேட்டாங்க? சொர்க்கத்தை மீட்டு கொடுங்க, எங்க சொர்க்கம் போச்சு,
அதை மீட்டு கொடுங்க. பகவான் என்ன பண்ணாரு? சொர்க்கத்தை மீட்டு கொடுத்தாரு. பலி மகாராஜ் என்ன கொடுத்துட்டாரு? தூய பக்தி. இப்ப 12 மகாஜன்ல பலி மகாராஜ் இருக்காரு, இந்திரன் கூட கிடையாது இல்லையா? அப்போ பகவானுக்கு தெரியும் எந்த பக்தனுக்கு கொடுத்தா அவன் பக்தனாவான், எந்த பக்தன் எடுத்தா அவன் பக்தனாவான். தேவர்களுக்கு கொடுத்தாதான் பக்தி செய்வாங்க. சரி நீ வச்சுக்கோ, சொர்க்கத்திலே இருந்துக்கோ, ஏதோ பக்தி பண்ணிட்டு போன்னு கொடுத்துட்டாரு. பலி மகாராஜ் எல்லாத்தையும் எடுத்து அவருக்கு சுதலான்னு ஒரு கிரகம் கொடுத்து அந்த சுதலா கிரகத்தை தேவலோகத்தை விட பன்மடங்கு வசதியுள்ள கிரகம் ஆக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம அந்த சுதலா கிரகத்துல பலி மகாராஜ் உள்ள ராஜாவா உட்கார்ந்துட்டு இருக்காரு. வாமன தேவர் கேட் கீப்பரா நிக்கிறாரு. பகவானை தாண்டி தான் ஒருத்தர் பலியை போய் பார்க்க முடியும். எப்படி? தூய பக்தி என்ன பண்ணும்? பகவானே வசீகரிக்கும். தூய பக்தி பகவானை கட்டுப்படுத்தும். தூய பக்தனுக்கு பகவானே சேவை பண்ணுவார். அப்போ இந்த 12 மகாஜனங்கள்ல பிரகலாதர் இருக்காரு, பலி மகாராஜ். இப்ப துருவன் சொன்னாரு, எனக்கு ஒரு வரமும் வேண்டாம், எனக்கு எந்த வரமும் வேண்டாம். பகவான் சொன்ன, இல்ல துருவா, நீ திரும்ப போ, பல ஆயிரம் வருஷம் இந்த பூமியை ஆண்டுட்டு அதுக்கப்புறம் நீ என்கிட்ட வருவேன். அங்க துருவன் திரும்ப போய் அவருக்கு ராஜ்யம் கொடுத்துட்டாங்க. ராஜ்யம் கொடுத்து அவர் ரொம்ப வருஷம் இந்த பூமியை ஆண்டார். அப்போ ஒரு நாள் என்னாச்சு, யாரோ ஒரு யக்ஷன்னா குபேரனுடைய வம்சத்துல வரவங்க. இந்த உத்தமன் இருக்கா இல்லையா, உத்தமன் யாருன்னு சொன்னேன்? உத்தமன் யாரு? துருவனுடைய தம்பி. அவன் ஒரு நாள் காட்டுல வேட்டையாட போகும்போது யாரோ ஒரு யக்ஷன் அவனை கொன்னுட்டான். இப்ப துருவனுக்கு கோவம் வந்துடுது. சத்திரியன்னா கோவம் வரும். சத்திரியனுக்கு என்ன கோவம் வரும்னா, யாராவது பிரஜைகளை துன்புறுத்தினாலோ யாராவது தர்மத்துக்கு புறமா நடந்துட்டாலோ சத்திரியனுக்கு வந்து தண்டிக்கணும். டியூட்டி, சத்திரியோட டியூட்டி. அப்ப துருவனுக்கு கோவம் வந்து என்ன பண்ணாரு, ஒரு ரதம் எடுத்துட்டு அம்பு வெள்ளி எடுத்துட்டு யக்ஷர்களோட ஃபைட் பண்றதுக்காக போனாரு. ஒட்டுமொத்த யக்ஷர்களும் சேர்ந்துட்டு துருவன் ஒரு தனி ஆளா ஃபைட் பண்றாரு. அவன் தான் ரியல் ஹீரோ. நீங்க சினிமால டூப் போட்டு நடிச்சுட்டு இருக்கான், அதை வேற கைதட்டி பார்த்துட்டு இருக்கான். அவன் ஒரு ஹீரோ எப்படின்னா, இப்போ அவன் காத்து அடிச்சா விழுந்துருவான். அவன் ஒரு வில்லனை ஒரு குத்து விட்டா அவன் 10 கிலோமீட்டர் போய் விழுறான். இவன் ஊதுனா விழுந்துருவான். இவன் ஒரு அடி அடிச்சா அவன் 10 கிலோமீட்டர் போய் விழுறான். அப்புறம் இந்த எதிரில் இருக்கிறவன புட்டு துப்பாக்கியில் சுட்டு போய் மேல படவே படாது. இவன் சுடுவான், அவனே செத்து போடுவான். இதெல்லாம் முட்டாள்கள் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. ரியல் ஹீரோ யாரு? ஹனுமான் தான் ரியல் ஹீரோ, துருவ தான் ரியல் ஹீரோ, அர்ஜுனா ரியல் ஹீரோ, கிருஷ்ணா ரியல் ஹீரோ. இதை சொன்னா கேட்க மாட்டான். சினிமாவை பார்த்துட்டு முட்டாள்களா. எவ்வளவு ஹீரோனா, துருவா ஒரு ஆளா போய் சிங்கிள் ஹேண்டடா thousands ஆஃப் யக்ஷாஸ், ஆயிரக்கணக்கான யக்ஷர்கள். இந்த யக்ஷர்கள் சாதாரண ஆள்கள் கிடையாது. அவங்க மாயசக்தி படைச்சவங்க. திடீர்னு வானத்து மேல வருவாங்க, மறைஞ்சிருவாங்க. திடீர்னு துருவன் மேல பெரிய பெரிய பாறை எடுத்து போடுவாங்க. திடீர்னு பெரிய மரத்தை தூக்கி போடுவாங்க. திடீர்னு பல அஸ்திரங்களை மேல போடுவாங்க. துருவன் சிங்கிள் ஹேண்டடா ஃபைட் பண்றாரு. ஒரு டைம்ல இந்த யக்ஷர்கள்லாம் மறைஞ்சிருவாங்க. திடீர்னு அம்புகள்லாம் அப்படி மழையா பொழியுது துருவன் மேல. அப்ப துருவன் என்ன பண்ணாரு, பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணாரு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. பகவானுடைய நாமத்தை உச்சரித்த மாத்திரத்துல அந்த இல்யூஷன் எல்லாம் காணாம போயிடுது. துருவன் கிட்ட யாரும் நெருங்க முடியல. ஆயிரக்கணக்கான யக்ஷர்கள் துருவன் கொன்னு குவிச்சிட்டு இருக்காரு. அப்ப பிரம்மா பார்த்தாரு, ஏன் துருவனுக்கு இவ்வளவு கோபம்? டிவோட்டி ஆச்சு, டிவோட்டி கோவப்படக்கூடாது, ரொம்ப ஹம்பிளா இருக்கணும். சரி, துருவா அவனுக்கு பனிஷ் பண்றாரு, போதும், பனிஷ் பண்ண வரைக்கும் போதும். அவன் பயந்துட்டு இருக்கான். அப்ப என்ன பண்ணாரு, குபேரன் போய் பிரம்மாட்ட சொன்னாரு, இந்த துருவா யக்ஷர்களே கொண்டு இருக்காரு, நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. அப்ப பிரம்மாவும் குபேரன் 2 பேரும் வராங்க. துருவன் கிட்ட வந்தாங்க. துருவாட்ட சொன்னாங்க, பிரம்மா சொல்றாரு, துருவா நீ ஒரு வைஷ்ணவன், நீ அடுத்தவங்களுக்கு தண்டிக்க கூடாது, அவங்களை மன்னிச்சு விடணும். மறக்கிறது மன்னிக்கிறதா வைஷ்ணவர் குணம். வைஷ்ணவர் குணம் என்னது? மறப்போம் மன்னிப்போம். மன்னிக்கிறது மட்டும் இல்ல, மறந்தே போயிடும். இப்போ இவருக்கு அவர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு. இந்த பக்தரை அவர் ஒரு கெடுதல் பண்ணிட்டாரு. இவர் என்ன பண்ணணும்? யானுக்கு ஒரு காலம் வந்துச்சுல்ல, உனக்கு ஒரு காலம் வரும், நான் உன்னை ஒரு நாள் விட மாட்டேன் அப்படின்னு நினைச்சு பழி வாங்கணும். ஒன்றில்ல அப்படி நினைக்க கூடாது. இவர் என்ன பண்ணும், சரி பிரபு ஏதாவது தெரியாம பண்ணிட்டாரு, அது பரவாயில்ல போட்டு அப்படின்னு மறக்கிறது மட்டும் இல்ல, மன்னிச்சு மறந்துடணும். அவர் என்ன நினைப்பாரு, ஐயோ நான் எவ்வளவு தப்பு பண்ணி அவர் மன்னிச்சுட்டாரு. அப்புறம் சொல்லுவாரு, பிரபு நான் உங்களுக்கு தப்பு பண்ணிட்டேன். இல்ல பிரபு நீங்க ஒண்ணுமே செய்யல, நான் ஒரு தப்பாவே நினைக்கல. அதுதான் வைஷ்ணவம். வைஷ்ணவர் சொன்னா மறக்கிறது மன்னிக்கிறது. வஞ்சனை வச்சுட்டே இருக்கக்கூடாது. யார் இதயத்துல பகைமை இருக்கோ,
இந்த பக்தர் எனக்கு பிடிக்காது, அவரை பிடிக்காது, இவர் கூட சேர மாட்டேன், அவர் கூட சேர மாட்டேன், நம்ம கிருஷ்ணாடி போக முடியாது. பகமை, வஞ்சனை, பொறாமை, போட்டி, இந்த குணம் இருந்தா கோல வந்தவனத்தை மறந்துருக்கு, இங்கே பர்மனண்டா இருந்துக்கலாம். இல்ல இதெல்லாம் விட்டுடுறேன் கிருஷ்ணாண்ட போகணும்னா போய் இவ்வளவுதான். இதுதான் கைட்லைன், அந்த லைன், அதுதான் டெட்லைன். இதை விட்டுட்டு அங்க போயிடலாம். அப்போ துருவன்ட்ட வந்து பிரம்மா சொன்னாரு, துருவா அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க, ஒரு எக்ஷன் உன் தம்பியை கொன்னதுக்கு ஒட்டுமொத்த எக்ஷன்லயும் தண்டிக்கிறது தப்பு, வேண்டாம் விட்டுட்டு நீ ஒரு வைஷ்ணவர் சொன்னா கேப்பேன். துருவ அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு. துருவ சொன்னாரு, பிரம்மா நீங்க சொல்றீங்க, நான் ஃபாலோ பண்றேன். அத்தாரிட்டி வந்து சொல்லியாச்சு. அத்தாரிட்டி சொன்னா அதுக்கு மேல ஆர்குமெண்டே கிடையாது. அது தப்பா சரியா அதெல்லாம் பார்க்க கூடாது. என்னைக்குமே நம்ம அத்தாரிட்டியை ஃபாலோ பண்ணணும். அர்ஜுனனுக்கு அத்தாரிட்டி இருந்தாங்க, யுதிஷ்டருக்கு அத்தாரிட்டி இருந்தாங்க. கௌரவர் பக்கம் யார் அத்தாரிட்டி சொல்லுங்க? மகாபாரதம் பாத்திருக்கீங்களா? கேட்டு போறீங்க. கௌரவர் பக்கம் யார் அத்தாரிட்டி? அவன் எல்லாரும் அவனுக்கு அவனே அத்தாரிட்டி. கர்ணர் இருந்தா பீஷ்மர் வரமாட்டாரு, பீஷ்மர் இருந்தா கர்ணன் வரமாட்டேன், அவன் குறை சொல்லி சண்டை போட்டு ஒட்டுமொத்த டைனஸ்டி இல்லாம போயிடுது. இந்த பக்கம் எல்லாரும் யுதிஷ்டரை ஃபாலோ பண்ணாங்க, கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணாங்க. ஃபாலோயிங் த அத்தாரிட்டி சக்சஸ். நான் வந்து சரியானவனா, நான் போற பாதை சரியா தப்பா எதுவுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அத்தாரிட்டி சொல்லிட்டாங்களா, there is no any argument, there is no any question. அத்தாரிட்டி சொல்ல ஃபாலோ பண்ணு, தட்ஸ் ஆல். சோ துருவா என்ன பண்ணாரு, சரி வந்து பிரம்மா வந்து சொன்னாரு, அப்பயே ஸ்டாப் பண்ணிட்டாரு. அப்ப குபேரனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்ப குபேரன் கேட்கிறாரு, துருவா என்ன வர வேணும் கேளுங்க. யார் கேட்கிறா? குபேரன். குபேரன் என்ன வரம் கொடுக்கலாம்? குபேரன் நினைச்சா என்ன வரம் கொடுக்கலாம்? குபேரன் வந்து டெமிகாவோட ட்ரெஷரர், தேவலோகத்து செல்வத்துக்கு அதிபன். குபேரன் நினைச்சா ஒட்டுமொத்த ட்ரெஷரியை துருவனுக்கு கொடுக்கலாம். குபேரன் நினைச்சா தேவலோக சொத்து அனைத்தையும் துருவனுக்கு கொடுக்கலாம். துருவன் என்ன கேட்டாரு, ஓ குபேரா எனக்கு இந்த வரம் கொடுங்க, நான் எந்த சூழ்நிலை வந்தாலும் பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை மறக்கவே கூடாது, இந்த வரம் எனக்கு கொடுங்க. எப்படி? ததாஸ்து, அப்படியே ஆகட்டும். எப்படி துருவ மகாராஜோட லைஃப் ஃபுல்லா பியூட்டிஃபுல் லெசன்ஸ், ரொம்ப அழகான பாடம். அப்புறம் துருவா வந்து பிரம்மாவுக்கும் குபேரனுக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் திரும்ப போனேன். போய் நீண்ட காலம் ஆட்சி பண்ணிட்டு ஒரு நாள் அவருக்கு மரணம் வரப்போகுது. ஒரு பக்தனுக்கிட்ட மரணம் நெருங்கவே முடியாது. ஒரு பக்தனுக்கு மரணமே கிடையாது. மரண தேவதை வந்து துருவன் முன்னாடி வந்தா துருவன் மரணத்தை வென்று பகவான்கிட்ட போறார். மரண தேவனுடைய கால தேவனின் தலையில காலை வச்சு போனார். எப்படி ஒரு அழகான விமானம் வருது, அழகான வைகுந்த விமானத்துல துருவன் ஏறி போறாரு. அப்ப துருவனுக்கு ஒரு யோசனை வந்தது, ஓ நான் வைகுந்தம் போறேன், என் அம்மா என்னவா? இல்ல அம்மா தானே சொன்னா, எங்க ஸ்டார்ட் ஆச்சு? அம்மா முதல்ல சொன்னா கிருஷ்ணட்ட பிரேயர் பண்ணுனா. அப்ப துருவனுக்கு ஒரு சந்தேகம். அந்த வைகுண்ட விமானத்துல ஏறி உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்துட்டு பகவான்கிட்ட போறாரு. 2 தூதர், விஷ்ணு தூதர் இருக்காங்க, நந்தா சுனந்தா, 2 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. துருவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்காரு, நான் வைகுந்த லோகம் போறேன், என் அம்மா என்ன ஆவா? அப்போ இங்க புரிஞ்சுட்டாங்க. விஷ்ணு தூதர் சொல்றாங்க, துருவா அங்க இன்னொரு விமானம் வருது பார்த்து, அதுல அம்மா வந்துட்டு இருக்காரு. அங்க இன்னொரு விமானம் வருது, அதுல அம்மா வந்துட்டு இருக்கா, கவலைப்படாத, அவளும் வைகுண்டம் தான் வர போறாரு. அப்போ நம்ம எல்லாரும் பக்தி பண்ணா நம்ம எல்லாரும் பகவான்கிட்ட போலாம். குழந்தைகளுக்கு நல்ல பக்தி சொன்னா அம்மா பகவான்கிட்ட போயிடலாம். குழந்தை நல்ல பக்தி பண்ணா அப்பா அம்மா எல்லாரும் பகவான்கிட்ட போயிடலாம். சோ நம்மளுடைய ப்ரோக்ராம் என்னவா இருக்கணும்? பகவான்கிட்ட போகணும். இல்ல இங்கே இருந்து நாசிலாமெல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சா அது நடக்காது. எப்பவும் எல்லாம் பண்ணி தர மாட்டாங்க, ஏதோ ஃபெஸ்டிவல் வேணா பண்ணி தருவாங்க. அப்புறம் ரொட்டி சேனா தான் சாப்பிடணும், சிலப்பா அதுவும் கிடைக்காது, ஏகாதசிக்கு ஒன்றும் கிடைக்காது. அதனால பேசாம கிருஷ்ணாண்ட போயிறது நல்லது. ஸோ கிருஷ்ணாண்ட போகணும்னா நம்ம சின்சியரா துருவன் மாதிரி ட்ரை பண்ணணும். ஸோ துருவர் பண்ண தபம் நம்மளால பண்ண முடியாது. நமக்கு நம்முடைய தபஸ்யா இஸ் வெரி வெரி சிம்பிள். நம்முடைய தபஸ்யா ரொம்ப சிம்பிள். கீர்த்தனம் பாடணும், டான்ஸ் ஆடணும், பிரசாதம் சாப்பிடணும், சாண்டிங் பண்ணணும். இதுல என்ன கஷ்டம் ப்ரோபா கேட்கிறாரு. ஒன்னும் துருவன் மாதிரி சாப்பிடாதுன்னு சொன்னாங்களா? தலை குப்புற நில்லுன்னு சொன்னாங்களா? காட்டுக்கு போன்னு சொன்னாங்களா? வீட்டை விட்டு ஒண்ணுமே சொல்ல கிடையாது. நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க உட்காந்துட்டு சாண்டிங் பண்ணுங்க, டான்சிங் பண்ணுங்க, கீர்த்தனை பாடுங்க, பிரசாதம் சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க, பகவான் போயிடுங்க. இதை விட ஒரு ஈஸியான மார்க்கம் ஏதாவது காமிக்க முடியுமா? இஸ் தேர் எனி யோகா? ப்ரோபா ஒரு கிளாஸ்ல கேட்டாரு, இஸ் தேர் எனி யோகா சிம்பிளி ஈட்டிங் பிரசாதம்? பிரசாதம் சாப்பிடுறது ஒரு யோகமா வச்சிருக்கிறோம் நம்ம. இதை விட ஒரு யோகா இருக்கான்னு கேட்கிறாரு. இதை விட ஒரு ஈஸியான யோகா இருந்தா சொல்லுங்க, நானும் வேணா பிராக்டிஸ் பண்ணேன். எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு, தான் பெஸ்ட் யோகா, நான் தான் ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு, பிரபா சொன்னது ஆமாமா கரெக்ட் தான், இதை விட பெஸ்ட் யோகா கிடையாது, அதனால இங்கேயே ஜாயின் பண்ணிடுவோம். அதனால ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி.
ஸோ என்னுடைய ரெக்வஸ்ட் என்னன்னா, நீங்க எல்லாம் நல்லா சாண்டிங் பண்ணுங்க, எல்லாம் பிரசாதம் சாப்பிடுங்க, சேவை பண்ணுங்க, பக்தர் சங்கத்திலே இருங்க. நம்ம இப்பவும் பகவான் அனுபவிக்கலாம், இந்த லைஃப்ல பகவான்கிட்ட போயிடலாம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி. ஓகே.